ஜமீன் நல்லமங்கலம் ஒரு ஊராட்சி, அங்க 2 பூத்து நினைக்கிறேன், 2 பூத்தா 3 பூத்து, 2 பூத்துலையுமே நாம் தமிழர் தான் முதலிடத்தை பெற்றிருக்கிறது. அதே போல சொக்கநாதன்புத்தூர், எங்க ஊருக்கு பக்கத்து ஊர் சொக்கநாதன்புத்தூர். சொக்கநாதன்புத்தூர் வந்து 2 ஊர், இங்கிட்டு ஒரு சொக்கநாதன்புத்தூர் ஊராட்சி, மேலூர் துறைசாமிபுரம் ஊராட்சின்னு 2 பிரிஞ்சிருக்குல்ல. சொக்கநாதன்புத்தூர்ல 4 பூத்து நினைக்கிறேன், 5 பூத்து, 4 பூத்து 5 பூத்து 6 பூத்து. இங்கிட்டு மேலூர் துறைசாமிபுரத்துல 2 பூத்து இருக்குது. அந்த 6ல 2 பூத்துலையும் இந்த 2ல 1 பூத்து, மொத்தம் அந்த ஊருக்குள்ளே 3 பூத்துல நாம் தமிழர் கட்சியான் முதலிடத்தை பெற்றிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா 400 வாக்குகளுக்கு மேலே பெற்றிருக்கிறது ஒரே பூத்துல. அதுல சேத்தூர் பேரூராட்சியிலையும் ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சி முதலிடத்துல. பக்கத்துல என்னோட தொகுதி வாசுதேவநல்லூர், அங்க 9 இடத்துல நாம் தமிழர் கட்சி எல்லா கட்சிகளையும் விட முதலிடத்தை பெற்றிருக்கிறோம். உங்க ஊருக்கு மீனாட்சிபுரத்து பக்கத்துல மாங்குடின்னு ஒரு ஊருக்கு பாத்தீங்களா, அந்த மாங்குடி ஊராட்சி, அங்க மாங்குடி கிராமத்துல 3 பூத்து இருக்கு, 3லையுமே நாம் தமிழர் தான் முதலிடத்தை பெற்றிருக்கிறது. அதிமுக கற்பகவல்லின்னு ஒரு அக்காவை போட்டுச்சு, அந்த மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அவங்களுக்கு சுயேட்சை இந்த விவசாய சின்னத்தை கொடுத்தாங்க. நம்ம தொகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 6273 வாக்குகள், அதுபோக தபால் வாக்கு 114. எனக்கு இந்த 6723 வருத்தமே கிடையாது. நான் முதல்ல சொல்லிட்டேன், எங்க பிள்ளைகிட்ட நானே சொன்னேன், சராசரி தொகுதிக்கு 1000 ஓட்டை நம்மால் எடுத்துட்டு போயிடுவான். ஏன்னா 5 வருஷம் தூக்கி சுமந்த சொன்னோம், அப்படியெல்லாம் அசால்ட்டா 15 நாளில் ஒழிக்க முடியாது. நான் சங்கரன் கோயிலில் ஒரு இடத்துல ஓட்டு கட்டு 2வது வாரம் நினைக்கிறேன், 2வது சுற்றுப்பயணம் போய்கிட்டு இருக்கேன். ஒரு 8 மணி இந்த மாதிரி 8:30 டயத்தில் ஒரு ஊரில் இப்படி போயிட்டு ஒரு முக்க திரும்பணும். அப்படி திரும்பி போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் இப்படி கையை காட்டுறாரு, இருட்டுக்குள்ள இருந்து ஒரு வீட்டில் இருந்து, நம்ம ஆளா இருப்பான் பாருக்கோ அப்படின்ட்டு நானும் கையை காட்டிட்டேன். 2 வீடு தள்ளி போனால் ஒருத்தர் சண்டை போட்டு ஓடி வர, எவங்களா ஓட்டு கட்டு வர, அவங்களா இவங்களா ஆக்காவுதான் வராரு. நம்ம பிள்ளைங்க பயந்து போய் ஒரு தூக்கிட்டு போறாங்க. ஐயோ வேட்பாளர் வரும்போது ஒருத்தர் திட்டிக்கிட்டு வராருன்னா, ஒரு இன்ஸ்பெக்டர் சிவகிரி ஸ்டேஷன்ல இருந்தவர், அப்போ சங்கரன் கோயிலில் இருக்காரு. அவர் என்னை பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அப்படிங்காரு. எங்க பிள்ளைங்க என்ன பேசணுட்டாங்க. 2 நிமிஷம் அப்படியே சரி சமாளிச்சுட்டு இடத்த காலி பண்ணா பக்கத்து ஊருக்கு போயிட்டேன். என் பிள்ளைய போய் என்னன்னு பார்த்துட்டு நான் அவன்கிட்ட கேட்கறேன், என்னடா சத்தம் பிரச்சனை என்னாச்சு, நம்மளே ஏன்டா வீட்டில். அவர் திட்டிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, ஒரு பே ஓட்டு கட்டு வரக்கூடாது, ஒரு மைக்காது மயிறு எவனும் வரக்கூடாது, விவசாயி மட்டும்தான் ஓட்டு கட்டு வரணும். அவர்கிட்ட சொல்லுங்க, விவசாயி தான் மைக்கா மாறி வந்திருக்கான். அவரை அப்புறம் அடுத்த ஊருக்கு கூட்டு வந்து தலைவர் நான் தான் தலைவர். அப்படி 5 வருஷம் சுமந்த சின்னத்தை 15 நாள்லாம் அப்படியெல்லாம் ஒழிச்சிட முடியாது. அதனால குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ஓட்டு விழுந்துடும் சட்டமன்றத்துக்கு. 6 தொகுதிக்கும் 6000 ஓட்டு அவனுக்கு எழுதி கொடுத்துருந்தா வேற வழியே கிடையாது. நம்ம அதுக்கு மேல வேலை பார்க்கணும்னு சொன்னோம். அதனால எனக்கு அதெல்லாம் வருத்தம் இல்லை. எப்படி 2 தடவை தேர்தல் நின்னீங்க, 2019 பாராளுமன்ற தேர்தலையும் 2021 சட்டமன்ற தேர்தல், எப்படி நீங்க தேர்தல் நின்னாங்க? நாங்க சார் 2 மாசம் எங்க கட்சியில வந்து சேருங்க. இல்ல நம்ம சொல்லணும், 2024 நான் தான் தேர்தல் நிற்பேன், எப்படி நிக்கிறேன்னு மட்டும் பாருங்க, கூட வந்து பாருங்க அப்படின்னு. அவர் இப்படியே பார்த்தாரு. இல்ல சார் எனக்கு தான் சொல்லிட்டு. அவர் எப்படி அவங்களுக்கு என்னன்னா காசே இல்ல. எப்படா 4 லட்ச ரூபா, போன தேர்தலில் 6 லட்ச ரூபா செலவு காட்டிருக்கு, இந்த தேர்தலில் 13 லட்ச ரூபா செலவு காட்டிருக்கு, எப்படி காட்டுறது அப்படிங்க. ஐயா 6 லட்ச ரூபா ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 6 சட்டமன்ற தொகுதி சேர்ந்து செலவழிக்க போகுது. இந்த இருக்கு பாருங்க, 4 பேர் இந்த ஊர்ல இருந்தா கூட 4 பேர் 1000 ரூபா போட்டா கூட 4000. இது மாதிரி எங்க கட்சி உறுப்பினர்கள் எவ்வளவு, இன்னும் ரொம்பலாம் சிம்பிள். உங்க ஊரை வச்சே சொல்றேனே, போன தடவை ஓட்டு கட்டு வந்தேன்ல, மாரியங்கோயிலுக்கு ஐயாவுக்கு மாலை போட்டு கோயிலுக்குள்ள போயிட்டு திருப்பி வண்டியில வந்து ஏறினேன். நம்ம ஊர்ல ஒரு பாப்பா, பேர் தெரியல, ஒரு ஏதோ ஒரு சருவத்தால ஒரு கேரி பேக்கில் போட்டு பைசா உண்டியல்ல வச்சிருந்த காசுனே அண்ணன்ட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை கொடுத்து எங்கள் டிரைவர்கிட்ட கொடுத்துருச்சு, ஜீப் ஓட்டுனவர்கிட்ட. அவர் பேரை கூட கேட்கல, சீமானுக்காக கொடுக்கப்பட்ட காசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சு. நாங்கள் நைட்டு போய் எண்ணி பார்த்தா 2435 ரூபா, வெறும் 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா. இந்த ஊரில் தான் ஒரு 20 வயசு 23 வயசு பெம்பளப்புல 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா உண்டியல்ல சேர்த்து. நான் உண்மையிலே எங்களுக்கு வெக்கமா இருந்துச்சு. என் கூட இருந்த பையன் சொன்னேன், இல்லை அண்ணன் அவ்வளவு முறை சொல்லியிருக்காரு. புள்ள நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வழக்கம் இருக்குது, ஏழ்மையான குடும்பமா இருந்தா என்ன பண்ணுவான், புள்ள பிறந்த உடனே அந்த பிள்ளைக்கு ஏதாவது நாளைக்கு வேணும்னு சொல்லி ஒரு உண்டியல் வைப்போம், படிப்புக்கு உண்டியல். திடீர்னு பிள்ளைக்கு ஒரு சின்ன நோய் இருந்துச்சு வச்சுக்கோங்க, 10 வருஷம் கழிச்சு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தா மருத்துவ உண்டியல் அப்படின்னு சொல்லி போட்டு, கல்விக்கு மருத்துவத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னு உண்டியல நம்மளால ஏன்டா காசை போட்டுக்கிட்டே இருப்பான் அந்த அப்ப. எப்பயாவது வரும்போது எடுத்துடலாம். நீங்க அந்த படத்துல பார்த்த மாதிரி இருக்கும், உண்மையிலே எளிய குடும்பங்கள் இப்படிதான் நடக்கும். அது மாதிரி இனத்துக்குன்னு ஒரு உண்டியல் போடுங்க வீட்டுல. எல்லாரும் தினம் 1 ரூபா போடுங்க. வருஷம் முடியும் போது 360 ரூபா எல்லாரும் எடுத்துட்டு வந்து சேர்க்கும் போது அது ஒரு பெரிய பணமா இருக்கும். நான் என்ன பண்ண, நம்ம தான் கட்சிக்கு தானே போறோம், அங்கிட்டு போடத்தானே சரி, எதுக்கு உண்டியல் அப்படின்னு விட்டான். உண்மையிலே அந்த பாப்பா எங்க கட்சியே கிடையாது, ஆனா எங்க அண்ணன் சொன்ன பேச்சை கேட்டு ஒரு உண்டியல்ல 1 வருஷமா பணம் போட்டு 2430 ரூபா என் கையில வந்து குடிச்சு பாருங்க. நாம் தமிழருக்கு எங்க இருந்து காசு வருதுன்னு சொன்னவங்களுக்குலாம் செருப்படி கொடுத்த மாதிரி அந்த காசு. இப்படிதான் காசு வருது. பவித்ரான்னு ஒரு அக்கா
நாங்க தேர்தல் 2வது நாள் ஒரு 4 பேர் மூலமா பணம் வந்து 10,000 எனக்கு வந்து சேர்ந்துருச்சு. அவங்க எந்த நாட்டுல இருந்து கொடுத்தாங்கன்னு தெரியாது. அது அக்காவா தங்கச்சியா அம்மாவா எதுவுமே தெரியாது. கொடுத்துருங்க இசைமதிவாணன் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சு. அவர் கொடுத்தாருன்னா ரசீது வாங்கிக்கிறீங்களா அப்படின்னா கொடுத்தாச்சு போட. அவர் எனக்கு கொஞ்சம் ரொம்ப வேண்டப்பட்டவர் நெருக்கமானவர். அப்ப அவர் உரிமையா பணம் வந்துருச்சுல போட வேலையை படுறா அப்படின்ட்டார். பணம் கொடுத்த பணம் அந்த அக்கா அவங்களுக்கு கொடுத்த பணம் எனக்கு வந்து சேர்ந்துருச்சுமான்னு கூட தெரியாது. ஆனாலும் ஒரு நம்பிக்கையில காசு கொடுத்தாங்க பாருங்க, அதுதான் நாம் தமிழர் கட்சி. அந்த பணம் அவன்கிட்ட போய் சேருதோ சேரலன்னு யார்ட்டே கொடுத்தாங்கல்ல. நான் அந்த மேடையில அடுத்த மேடையில சொல்லி காட்டினேன். ஏன் தெரியுமா? சரி இந்த காணொலியை பார்த்தாலும் அந்த அக்காவுக்கு தெரியட்டும் அவங்க கொடுத்த பணம் வேட்பாளர்கிட்ட போய் சேர்ந்துருச்சு, தம்பிகிட்ட போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு மன நிம்மதி. எங்கோ வெளிநாட்டில் குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு போற அந்த அக்காமார்கள் கூட அங்கிருந்து 5,000 10,000 கொடுத்து விடுறாங்க பாருங்க. என்ன காரணம்? நாம் தமிழர் கட்சி இங்க இருக்கக்கூடிய மதிவாணன் ஜெயிக்கணும், இங்க இருக்கக்கூடிய குமாரேஷ் ஜெயிக்கணும், இங்க இருக்கக்கூடிய ராமசுந்தரம் ஜெயிக்கணும், இங்க இருக்கக்கூடிய முத்துக்குமார் ஜெயிக்கணும். அதுக்கு இல்ல, நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கணும். இந்த இனத்திற்கான முதல் வெற்றி எங்க இருந்ததாவது பிறக்கணும்னு நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50,000 மாவீரர்கள் கொடுத்திருக்கோம் ஒரு நாடு பெறுவதற்கு. ஒரு பேர் 2 பேர் கிடையாது, 50,000 மாவீரர். இந்த தேர்தலில் 8.22 விழுக்காடு வாங்கி நாம் தமிழர் கட்சி மாநில அங்கீகாரம் பெற்றது அப்படின்னு உடனே என் மனசுக்குள்ள தோணுதா? 1000 மாவீரர்களுக்கு நாங்க நன்றி செலுத்த கடமை பெற்றிருக்கிறோம். அவருடைய ஆன்மா எங்களை வழி நடத்து. நாங்க 1,30,000 வாக்குகள் வாங்குவதற்கும் அவர்கள் தான் காரணம். இந்த தேர்தலை ஜெயிக்கிறோம் தோக்குறவங்களாம் தாண்டி என்ன கிடைக்குது என்ன கிடைக்கலாம் தாண்டி காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு அடுத்த நாள் பிரச்சாரத்துக்கு எங்க போறது, திருப்பி 10 மணிக்கு வந்தா மறுநாள் பிரச்சாரத்துக்கு எங்க போகுது, ஐயோ காசு இல்லையே, சாப்பிட வழி இல்லையே, வண்டிக்கு டீசல் போடல, எல்லாவற்றையும் தாண்டி எங்களுக்குள்ள சின்ன சின்ன சிக்கல் இருக்குது. அவன் வரல இவன் வரல, நான் கூட்ட அவன் எடுக்கல, அவன் கூட்ட இவன் கொடுக்கல, இது எல்லாவற்றையும் தாண்டி ஏன் விடுறது தெரியுமா? அத்தனை பேரு ஏன் செத்தனே தெரியாம சாகல, இந்த நாடு பிறக்க வேண்டும் என்பதற்காகவே செத்து போனவங்க. நம்ம பார்க்கலனாலும் தமிழருக்கான ஒரு நாட்டை நம் பிள்ளைகள் பார்த்து விட மாட்டார்களா என்கிற நம்பிக்கையில செத்து போனவங்க. அவங்க பிள்ளைங்க அதே தான் சொல்றோம். நாங்க ஜெயிக்கலனாலும் என் பிள்ளை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி சமைச்சு வச்சுட்டு போவேன். இந்த இடத்துல நான் ஒரு பட்டாம்பூச்சி இங்க இருக்குங்க. ஒரு தாத்தாவும் ஒரு பேரனும் ஒரு பூங்கால நிக்கிறாங்களாம். பூங்கால நிக்கிற போது அந்த சிறுவன் சொல்றான், நான் பெரிய ஆளாகணும், இந்த மாநிலம் முழுக்க நான் தெரியணும், சினிமாக்காரனாவோ அரசியல்வாதியாவோ நான் பெரிய கனவு காணி நான் சொல்றதை எல்லாரும் செய்யணும், நான் என்ன பண்றது தாத்தா அப்படின்னு கேட்டானா. அப்படியே அவர் பார்த்தாராம். ஒரு பட்டாம்பூச்சி ஒரு பூ மேல நின்னுச்சான். அந்த பட்டாம்பூச்சி போய் புடுறா அப்படின்னாராம். அந்த சிறுவன் ஓடி 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 களைச்சு 4 மணி நேரம் அப்படியே சுத்தி அந்த பூங்கா முழுக்க சுத்தி அந்த பட்டாம்பூச்சி பிடிக்க முடியாம வந்து பிடிக்கவே முடியல தாத்தா அப்படின்னா. உடனே அவன் தாத்தா இல்ல, அவன் தலையில கை வச்சு பூங்காவோட ஒரு ஓரமா கூட்டு போய் உட்கார வச்சு அவன் களைப்பு தர அவன் ஆசுவாசப்படுத்துறாரு அவரை. அவன் அப்படியே அப்படின்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொன்னாரா, நீ இந்த பட்டாம்பூச்சி பிடிக்க வேண்டும் என்று நினைத்து ஓடுனதுனால உன்னால பிடிக்க முடியல, ஒரு பட்டாம்பூச்சி பின்னாடியே ஓடுறத நிப்பாட்டி இதே மாதிரி ஒரு பூங்கா உருவாக்கு, 1000 பட்டாம்பூச்சிகள் அந்த பூங்காவை தேடி வரும், உன்னை தேடி வரும், அதுதான் ஒரு லட்சியமா இருக்குன்னாரு. 4 சீட்டு இந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கிற கூட்டம் கிடையாது, 234 சீட்டையும் தேடி வர வைக்கிற நாம் தமிழர் கூட்டம். அதற்கான வழியை நாங்கள் செய்வோம், அதற்கான வேலையை நாங்க செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனால இந்த மாநில அங்கீகாரம் என்பது எங்களுக்கு முதல் வெற்றி. இந்த கிட்டத்தட்ட 1 லட்சம், கிட்டத்தட்ட 12 தொகுதியில 1 லட்சத்துக்கு மேல வாக்குப்பட்டிருக்கோம். இந்த 1 லட்சம் ஓட்டோடன்றதுல 6 தொகுதியில நாங்கள் 3ஆம் இடம். எங்களை போட்டியிலே சேர்க்காம இருந்தால 6 தொகுதியில அதிமுகவை பின்னாடி தள்ளிட்டோம், பிஜேபியை பின்னாடி தள்ளிட்டோம், பாமகவை பின்னாடி தள்ளிட்டோம், எல்லாரையும் பின்னாடி தள்ளி தமாக கூட்டணி கட்சி 6 தொகுதியில 3ஆம் இடத்துக்கு வந்து நிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் தமிழர் அரசியல இனிமே இந்த அரசியல் வரலாற்றுல தவிர்க்க முடியாது என்கிற நிலைக்கு நாம் தமிழர் வந்து நிக்குது. நாம் தமிழர் யாரோடும் கூட்டணிக்கு போறாது, எங்களோட யாரு கூட்டணிக்கு வந்தாலும் அலசி பார்த்து நாங்க ஏத்துக்கிறோமா ஏத்துக்கலாம் அப்புறம் முடிவு பண்ணும். ஆனா அதுல ஒரு 4 கட்சிக்கு மட்டும் இடமே இல்லை. அந்த கூட்டணியில ஒரு 4 கட்சிக்கு மட்டும் இடம் இல்ல. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, இந்த 4 பேருக்கு அவங்க கூப்பிட்டாலும் நாங்க மதிக்கிறது இல்ல, நாங்க மதிக்கிறதே இல்லை கூப்பிடுறதுக்கு. அப்படி ஒரு இடம் வச்சிருக்கோம். நிறைய பேர் யோசிப்பாங்க, விஜய் கூட கூட்டணி இப்பவே பிட்ட போடுறாங்க பாரு அப்படின்னு ஒரு சில பேருக்கு தோணலாம். அப்படிலாம் கிடையாது. விஜய் இன்னைக்குதான் வர்றாரு, இன்னைக்குதான் வாரன்னு சொல்லியிருக்கிறாரு. நாங்க 2016 இருந்து, இன்னும் சொல்ல போனா 2010 இருந்து மேடை ஏறி பேசிட்டு இருக்கோம். அரசியல் வரலாறு தெரியாம நாம் தமிழர் இங்க ஆரம்பிக்கவே கிடையாது. எந்த கட்சியினாலும் பேச்சாளர் இருக்கலாம், உறுப்பினராக இருக்கலாம், அவன் கட்சி கொள்கை மட்டும்தான் தெரிஞ்சு வந்திருப்பாங்க. அந்த கொள்கை இல்லைனாலும் கூட அதை எப்படியாவது கூப்பாடு போட்டு அம்மா ஆத்தா அப்பான்னு சொல்லியாவது மேடையை சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா நாம் தமிழர் வரலாற்று மட்டுமல்ல, தமிழ்நாட்டு வரலாறு, இந்திய வரலாறு, உலக வரலாறு, இன்னைக்கு அரசியல் வரலாறு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தான் இந்த மேடையில் வந்து நிக்கிறோம். அதனாலதான் சொன்னேன், இங்க கூட்டணி என்ன, கூட்டணினா நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னா, நாம் தமிழ்நாட்டிலோட அரசியல் கூட்டணி வரலாறு நீங்க யோசித்து பாருங்க. கூட்டணி யாரு தலைமை தாங்குறானோ அவன் தான் இங்கே முதலமைச்சர். கூட்டணிக்கு யாரெல்லாம் போறாங்களோ அவங்களுக்கு சீட்டு மட்டும்தான். காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருந்தது,
அது முதலமைச்சரா இருந்தது. எப்ப காங்கிரஸ் கட்சி திமுகவோட அதிமுக கூட்டணிக்கு போச்சோ இன்னை வரைக்கும் சீட்டுக்கு தான் கண்டிக்கிட்டு இருக்கு. 10 சீட்டு கொடுங்க, 20 சீட்டு கொடுங்க, 4 சீட்டு கொடுங்க, 5 முதலமைச்சர்னு பேசவே முடியாது. லேசா செல்வ பிறந்தையே 4 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்காரு, நம்ம தனியா நிக்கணும் தெரியுமா அப்படின்னு. சொந்த கட்சிக்காரன் எந்திக்கான், நமக்கு அண்ணன் கால் இன்னும் 2 காலும் ஸ்ட்ராங்காவா இருக்கு, நொண்டியா தானே இருக்கு, நீங்க ஸ்டாலின் விட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு பொதுக்குழுலே எடுத்து பேசுறான். ஏன் சொல்லுங்க, அவன் ஜாஞ்சிக்கிட்டு இருக்குது ஸ்டாலின் மேல. அதுல ஒண்ணு சொல்றாங்க, இவங்க பிரிச்சு பேசுறதுனால மாற்று மொழி பேசுறவங்களுக்கு எதிர். அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அதிகாரம் எங்களுக்கு வேணுங்க, அரசியல் அதிகாரம், தலைமை பொறுப்பு எங்களுக்கு. அமைச்சராக முதலமைச்சராக நாங்க நிக்கிறோங்கிறோம். படை தளபதியா மாற்று மொழி பேசுறவா இருக்கலாம், கீழே அமைச்சரா இருக்கலாம், எம்எல்ஏ இருக்கலாம், எம்பியா இருக்கலாம், ஒன்னும் தப்பு இல்ல. இங்க மாநகராட்சி ஆகக்கூடாதுன்னு என் தம்பி கருப்பசாமி போராடம் சொல்றான். அப்படி சொல்லும் போது அந்த ஊர் தெலுங்கா இருக்காங்க, அந்த ஊரை மாநகராட்சி ஆக்கிங்க, இந்த ஊரை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு நான் போராடுறோம். பேர் முல்லை பெரியார்ல தண்ணி வேணும்னு கேட்டுட்டு இருக்கோம். தேனியில இருந்து இங்க மதுரை வரைக்கும் பேசிட்டு இருக்க போது உடல் அந்த 2 ஊர் பாத்தீங்கன்னா மலையாளி இருக்காங்க, அவங்களுக்கு விட்டுருங்க, மத்தவங்க மட்டும் கொடுங்க அப்படின்னு நான் கேட்கிறோம். கிடையாது. இங்க நாம் தமிழர் கட்சி இனத்திற்கான அரசியலையும் தாண்டி அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பேசுறோம். அதிகார தலைமை அதிகாரத்தை மட்டும்தான் தமிழன் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுல நாங்க உறுதியா. இந்த இப்ப ஆந்திரா பாத்தீங்கல்ல, ஆட்சிக்கு வந்தோடனே அவரு என்ன ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ராஜசேகர ரெட்டி பயங்க ஆட்சிக்கு வந்தா அவ்வளவு ஆட்டம் போட்டாரு. இப்ப நிலைமை என்ன, அப்பஞ்சலையில அடிச்சு நொறுக்குறாங்க. காலம் வரும் 2026க்கு பின்னாடி தமிழ்நாட்டிலையும் காலம் வரும். இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற போது எங்க பார்த்தாலும் கருணாநிதி பெயர், எங்க பார்த்தாலும் கருணாநிதி சிலை, கருணாநிதி பேர்ல நூலகம், கருணாநிதி பேர்ல மருத்துவமனை, கருணாநிதி பேர்ல படிப்பு, எல்லாம் கழிவறை மட்டும்தான் வைக்கல. டாஸ்மார்க்கு கருணாநிதி பேர் வைக்கல, கக்கூசுக்கு கருணாநிதி பேர் வைக்கல, மத்த எல்லாத்துக்கும் கருணாநிதி பேர் வச்ச. எவன் வீட்டு காசுல, என் வீட்டு காசுல, உங்க வீட்டு காசுல, எங்க அப்பா வீட்டு காசுல, உங்க அப்பா வீட்டு காசுல, அவன் வீட்டு காசுல கிடையாது. 81 கோடில பேனா செலன்னாங்க. ஆண்மையுள்ள ஒரு தகுத்தானா அது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் மட்டும்தான். நீ வைய உடைக்கிறனாரு, ஏன்னா வைக்கிறது தடுக்க முடியாது, ஆட்சி அவன் இருக்குது, போலீஸை போட்டு லாக் பண்ணிடுவாங்க, தடுக்க முடியாது. ஆனா வச்சா உடைக்க முடியும். எப்படி, ஆட்சி என் கையில் வந்துட்டா சட்டம் தான், ஒரு எத்தனை யாரும் தெரியாது, போடு, அவ்வளவுதான் போடுவோம். பாருங்க இந்த கடையில பேனர் வச்சிருக்காங்களா, எல்லா கடையில இங்கிலீஷ்ல எழுதி, ஹிந்தியில எழுதி, தமிழ் சைட்ல இருக்கும், அப்படியே வச்சிருக்காங்க. எல்லா போட்டும் ஒரு நாள் தீய விட்டுற வேண்டியதான். சட்டம் தான், தமிழ்நாட்டில் தமிழ்ல எழுதணும், சட்டம் தான். இங்க மட்டும் இல்ல, எல்லா மாநிலத்திலும் இதுதான் இருக்கு. அதுதான் பிரச்சனை. நாங்க சொல்லும் போது சொல்லுவாங்க, ஐயோ என்ன இப்படி கொடுமையா பேசுறாங்க. எல்லா மாநிலத்திலும் அதுதான் இருக்குது. பேசுறார் மோடி, பேசினார் இந்த தேர்தல்ல, அமித்ஷா பேசினாரு, எங்க ஒடிசால போய் பேசினாரு. தமிழ்நாட்டுக்கார எப்படி ஒடிசா மாநிலத்தை ஆளலாம்? ஆளவே இல்லைங்க. வி.கே. பாண்டியன் சொல்லக்கூடிய எங்க அண்ணன் அங்க ஆளல, ஓய்வு பெற்ற அரசு ஊழியர், அவர் ஒரு IAS. அங்க இருக்கிற முதலமைச்சர் நவீன் பட்நாயக் பாருங்க, அவருக்கு ஆலோசனை வழங்குறாரு. இந்த தேர்தல் வருகிற போது அவர் ஆட்சி பொறுப்புல இருந்து விலகி அந்த கட்சியில சேர்ந்துட்டாரு. இவர் சொல்படிதான் நவீன் பட்நாயக் கேட்கிறாரு, இந்த தமிழன் சொல்படிதான் ஒடிசாவின் முதலமைச்சர் கேட்கிறாரு. அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு இங்க நாங்க பேசுறது இனவாதம், பிரிச்சு பேசுறாங்க, தெலுங்குங்கிறாங்க, கன்னடங்கிறாங்க, மலையாளிங்கிறாங்க அப்படின்னு இங்க பேசின இந்த பிஜேபியும் மோடி பிரதமரா இருக்கக்கூடிய பிரதமர் வேட்பாளர் இருந்த மோடியும் அமித்ஷாவும் சொல்றாங்க, ஒடிசாவை தமிழன் ஆள்வதா அப்படிங்கிறான். 2 விளம்பரம் பாத்தீங்களா? உங்க வீட்டுக்குள்ள தமிழன் வரலாமா அப்படின்னு ஹிந்தியில கேட்டுட்டு இருக்காங்க. தோத்துட்டாங்க. ஒரே மானம், ஒடிசாக்காரனோட மானத்தை பாருங்க. எல்லா கட்சியும் ஜெயிக்கிறதுக்கு எதுக்கு, ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. இந்த முறை 40 சீட்டு ஜெயிச்சிரும், இந்த முறை தென்காசியில் ஜெயிச்சு கூடுதலா ஒரு தடவை ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக. ஆனா நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கிறதுக்கு எதுக்கு தெரியுமா? வரலாற்றுல தமிழன் என்கிற ஒரு இனம் மீண்டும் அரியணையில் ஏறுவதற்கான முதல் படியை நம்ம தொகுதியிலிருந்து கொடுத்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நப்பாசம். ஏன் சொல்லுங்க, நான் இது முதல் எல்லாரும் பேசுனதா, 10 வருஷமா நாங்க பேசுறதா. எல்லா மாநிலங்களும் நம்ம ஆட்சி செய்கிறான், அவர் மொழி பேசுகிறவன் ஆட்சி செய்யறான். எங்க மாநிலத்தில் மட்டும் இல்ல, எங்க ஐயா காமராஜருக்கு பின்பாக ஒரு மான தமிழன் இந்த அரியணை ஏற முடியல. இந்த உணர்வே எங்களுக்கு இல்ல. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், எங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, முழங்கு சங்கே முழங்கு. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் இன்னோடும் முடுக்கலோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என சிறியோர்க்கு ஞாபகம் செய், முழங்கு சங்கே முழங்கு. கூடியிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இரவு நேர வணக்கம். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த கிருஷ்ணாபுரம் ஊரிலிருந்து 807 வாக்குகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 807 வாக்கு கொடுத்தவங்களுக்கு மட்டும் நன்றி அறிவிப்பு கூட்டம் கிடையாது.
ஒரு வேளை ஜெயிக்க மாட்டோமோ அப்படின்னு நினச்சி நிறைய பேர் போடாமல் இருந்திருக்கலாம். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் இது 1500 மாற்ற காத்திருக்கிற இந்த கிருஷ்ணாபுரத்தை சார்ந்த அத்துணை பேர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதற்காக தான் நாம் தமிழர் கட்சி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதில் என் தம்பி சொன்னது போல் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடத்துகிற முதல் நன்றி அறிவிப்பு கூட்டம் தென்காசி பாராளுமன்றத்திலேயே ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த கிருஷ்ணாபுரம் தான். அதுலேயும் கூட என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 2வது முறையாக நிற்கிறேன் பாராளுமன்ற தேர்தலில். ஏற்கனவே 2019 நின்றது 59,445 வாக்குகளை பெற்றிருந்தேன். 6 சட்டமன்ற தொகுதி சேர்ந்ததான் ஒரு பாராளுமன்ற தொகுதின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த முறையும் 6 தொகுதியில் முதலிடத்தை பெற்றது ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி. இந்த முறை 1,30,335 வாக்குகளை பெற்றிருக்கிறோம். இந்த முறையும் 25,013 வாக்குகளை பெற்று 6 சட்டமன்ற தொகுதியிலும் முதலிடத்தை பெற்றிருப்பது இந்த ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி தான். நானே கூட என் தொகுதியில் சொல்லுவேன், என் சொந்த தொகுதி வாசுதேவநல்லூர், இன்னும் பெசான் ராஜபாளையம் பெறப்பா, அவங்க கூட நம்ம ஓட்டு போடுறாங்க, இங்கே வர்றதில்லை அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி எப்பொழுதுமே தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு உந்துகோலாக தான் இருந்திருக்கு. அதுபோல தான் இந்த முறையும் நடந்திருக்கிறது. இந்த 87 வாக்கு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த முறை நாம் தமிழர் இந்த தேர்தலில் என்னென்ன அதிசயங்களை நானாவே ஒரு வேட்பாளராகவே பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல உங்கள் மக்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரில. இருந்தாலும் அரசியலை உற்று நோக்குகிற அரசியல்வாதிகளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு 6 பூத்து மொத்தமாக 6 நினைக்கிறேன், இன்னும் கூட சரியாக நான் சரி பார்க்கல, ஏன்னா வேறு வேலைகள் இருந்தனால அதை கவனிக்க முடியல. ஜமீன் நல்லமங்கலம்னு இங்கே ஒரு ஊராட்சி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் இருக்கிற ஒரு எங்கள் அண்ணன் ஜவுளி கடை அதிபர்னு சொல்லவா, இல்லை வேறு வேறு பிஸ்னஸை பற்றி எல்லாம் சொல்லவா, சரி அது பின்னாடி சொல்லிக்கலாம். அண்ணன் அவங்களோட ஊர் இருக்குது பாருங்க, அங்கே 2 பூத்து நினைக்கிறேன், 2 பூத்தோ 3 பூத்து, 2 பூத்துலையுமே நாம் தமிழர் தான் முதலிடத்தை பெற்றிருக்கிறது. அதே போல் சொக்கநாதன்புத்தூர், எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் சொக்கநாதன்புத்தூர். சொக்கநாதன்புத்தூர் வந்து 2 ஊர், இங்கிட்ட ஒரு சொக்கநாதன்புத்தூர் ஊராட்சி, மேலூர் துறை பிச்சாமிபுரம் ஊராட்சின்னு 2 பிரிஞ்சிருக்குல்ல. சொக்கநாதன்புத்தூரில் 4 பூத்துன்னு நினைக்கிறேன், 5 பூத்து, 4 பூத்து 5 பூத்து 6 பூத்து. இங்கிட்டு மேலூர் துறைச்சாமத்தில் 2 பூத்து இருக்குது. அந்த 6ல் 2 பூத்துலையும் இந்த 2ல் 1 பூத்து, மொத்தம் அந்த ஊருக்குள்ளே 3 பூத்தில் நாம் தமிழர் கட்சியான் முதலிடத்தை பெற்றிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 400 வாக்குகளுக்கு மேலே பெற்றிருக்கிறது ஒரே பூத்தில். அதுல சேத்தூர் பேரூராட்சியிலையும் ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சி முதலிடத்துல. பக்கத்தில் என்னோட தொகுதி வாசுதேவநல்லூர், அங்கே 9 இடத்துல நாம் தமிழர் கட்சி எல்லா கட்சிகளையும் விட முதலிடத்தை பெற்றிருக்கிறோம். உங்கள் ஊருக்கு மீனாட்சிபுரத்து பக்கத்தில் மாங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாங்குடி ஊராட்சி, அங்கே மாங்குடி கிராமத்தில் 3 பூத்து இருக்கு, 3லையுமே நாம் தமிழர் தான் முதலிடத்தை பெற்றிருக்கிறது. எப்படி பாராளுமன்ற முறைக்கும் சொல்லணும்னா எனக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆயிரும், ஒவ்வொரு தொகுதியை ஒரு சட்டமன்ற தொகுதியா. அப்போ இது முதல் முறையா இப்பதான் கவனிக்கிறோம் 300 வாக்குகள் 400 வாக்குகளை பெற்று. ஏன்னா 2016 தேர்தலிருந்து நான் இருக்கிறேன், இங்கே களத்தில் இருக்கிறோம் நாம் தமிழரோடு. 2016 வாக்கு எண்ணிக்கைக்கு போயிருக்கிற போது நான் போக முடியல, வேற வேலை இருந்து பிள்ளைங்க உள்ளே போயிருந்தாங்க, வெளியே இருந்தோம். அப்பெல்லாம் பாதியிலே பிள்ளைங்க வெளியே வந்துட்டாங்க. என்னடா முழுசாக எழுதிட்டு வர வேண்டாமா, சிரமப்பட்டு பேப்பர்லாம் தயாரித்து கொடுத்தோமே ஓடி வந்துட்டீங்கன்னா சும்மா இருங்கடே, அவங்க 300 200 முட்டாங்கிறாங்க இங்கே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க ஒரு என்னடா கேவலமாக இருக்குது, இவன் பக்கத்தில் ஊருக்காரனா இருக்கானா, இவனை பார்க்குற நம்மளை பார்த்து சிரிக்காமனே அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறினேன். 2019 தேர்தலில் ஓரளவுக்கு சராசரியாக 30 40 அப்படின்னு ஏதோ கொஞ்சம் நாங்களும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. 2021 3 டிஜிட்டு 100 அப்படிங்கிற ஒரு சதத்தை ஒவ்வொரு வாக்கு சாவடியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக தொட ஆரம்பித்து ஏதோ ஒரு 3 இடத்துல 4 இடத்துல அப்படின்லாம் தொட்டிருந்தோம். இந்த 24வது தேர்தலில் நிறைய வாக்குச்சாவடிகளில் 100 வாக்குகளுக்கு மேலே, அது 100 வாக்குச்சாவடியில் 100 வாக்குக்கு மேலே, அந்த 100ங்கிறது 100ஓடு நிற்கிறதில்ல, அது 200க்கும் மேலாக 300க்கும் மேலாக 400க்கும் மேலாக தொடக்கூடிய அளவுக்கு நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அதற்கு காரணமான மக்களுக்கு நன்றி சொல்வதற்கு தான் இந்த நன்றறிவிப்பு கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஏன்னா உண்மையிலே ஒரு கர்வமாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அண்ணன் முத்துக்குமார் சொன்னது போலோ, இந்த தம்பி கருப்புசாமி பேசுனது போலோ, நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு கட்சியா, அதெல்லாம் எங்கப்பா வரப்போகுது, சும்மா தனிச்சு நிற்கலாம் சொல்லுவாங்க, எத்தனை நாளைக்கு நின்றுவாங்க. இந்த 1 லட்சம் 4 லட்சம் ஓட்டு 2016
ஒரே ஒரு சதவீத வாக்கு, அடுத்த தேர்தலில் இவங்க நிப்பாட்டுறதுக்கே ஆள் இருக்காது, அப்படி நின்னாலும் கட்சி மாறிடுவாங்க அப்படின்னு. உண்மையிலே வரலாற்றில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம் தெரியுதான்னு சொல்கிறேன், இதுவரைக்கும் காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்க முடியாத வேட்பாளர் இருக்கிற கட்சி ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நிறுத்தப்பட்ட வேட்பாளரை அசைச்சு கூட பார்க்க முடியாது. நீங்கள் என்ன காசு, அதுக்கு பேர் கோடியாக இருக்கலாம், லட்சமாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இங்கே ஒன்றுமே தராமலும் இருக்கலாம், ஆனாலும் வேட்பாளர் எவன்ட்டையும் காசு வாங்கிட்டு ஓடும் நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு போகாதுன்னு தான் சொல்லுதோம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நாம் தமிழர் யாரோடும் கூட்டணிக்கு போறாது, எங்களோட யார் கூட்டணிக்கு வந்தாலும் அலசி பார்த்து நாங்கள் ஏற்றுக்கிறோமா ஏற்றுக்கலாம் அப்புறம் முடிவு பண்ணணும். ஆனால் அதில் ஒரு 4 கட்சிக்கு மட்டும் இடமே இல்லை. அந்த கூட்டணியில் ஒரு 4 கட்சிக்கு மட்டும் இடம் இல்லை. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, இந்த 4 பேருக்கு அவங்க கூப்பிட்டாலும் நாங்கள் மதிக்கிறது இல்லை, நாங்கள் மதிக்கிறதே இல்லை கூப்பிடுறதுக்கு. அப்படி ஒரு இடம் வச்சிருக்கோம். நிறைய பேர் யோசிப்பாங்க, விஜய் கூட கூட்டணி இப்பவே பிட்ட போடுறாங்க பாரு அப்படின்னு ஒரு சில பேருக்கு தோணலாம். அப்படிலாம் கிடையாது. விஜய் இன்னைக்கு தான் வர்றாரு, இன்னைக்கு தான் வாரன்னு சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் 2016 இன்னும் சொல்ல போனா 2010 மேடை ஏறி பேசிட்டு இருக்கோம். அரசியல் வரலாறு தெரியாம நாம் தமிழர் இங்க ஆரம்பிக்கவே கிடையாது. எந்த கட்சியினாலும் பேச்சாளர் இருக்கலாம், உறுப்பினராக இருக்கலாம், அவன் கட்சி கொள்கை மட்டும்தான் தெரிஞ்சு வந்திருப்பாங்க. அந்த கொள்கை இல்லைனாலும் கூட அதை எப்படியாவது கூப்பாடு போட்டு அம்மா ஆத்தா அப்பான்னு சொல்லியாவது மேடையை சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் நாம் தமிழர் வரலாற்று மட்டுமல்ல, தமிழ்நாட்டு வரலாறு, இந்திய வரலாறு, உலக வரலாறு, இன்னைக்கு அரசியல் வரலாறு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் இந்த மேடையில் வந்து நிற்கிறோம். அதனால தான் சொன்னேன், இங்கே கூட்டணி என்ன, கூட்டணினா நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னா, நாம் தமிழ்நாட்டிலோட அரசியல் கூட்டணி வரலாறு நீங்கள் யோசித்து பாருங்க. கூட்டணி யார் தலைமை தாங்குறானோ அவன் தான் இங்கே முதலமைச்சர். கூட்டணிக்கு யாரெல்லாம் போறாங்களோ அவங்களுக்கு சீட்டு மட்டும்தான். காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருந்தது, அது முதலமைச்சராக இருந்தது. எப்ப காங்கிரஸ் கட்சி திமுகவுடைய அதிமுகவுடைய கூட்டணிக்கு போச்சோ இன்னைக்கு வரைக்கும் சீட்டுக்கு தான் கண்டிக்கிட்டு இருக்கு. 10 சீட்டு கொடுங்க, 20 சீட்டு கொடுங்க, 4 சீட்டு கொடுங்க, 5 முதலமைச்சர்னு பேசவே முடியாது. லேசா செல்வ பிறந்தையே 4 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்காரு, நம்ம தனியா நிக்கணும் தெரியுமா அப்படின்னு. சொந்த கட்சிக்காரன் எந்திக்கான், நமக்கு அண்ணன் கால் இன்னும் 2 காலும் ஸ்ட்ராங்காவா இருக்கு, நொண்டியா தானே இருக்கு, நீங்க ஸ்டாலின் விட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு பொதுக்குழுலே எடுத்து பேசுறான். ஏன் சொல்லுங்க, அவன் சாஞ்சிக்கிட்டு இருக்குது ஸ்டாலின் மேல, திமுக மேல சாஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் காலை அப்படி தட்டி விட்டான்னு வச்சுக்கோங்க, 10 பேரும் பொத்துன்னு விழுந்துருவாங்க. இன்னைக்கு 10 பேரும் தனிச்சு, காங்கிரஸ் கட்சி மட்டும் தனிச்சு நினைச்சுன்னு வச்சுங்களேன், கடைசி சுயேட்சைக்கு பின்னாடி போயிடுவாங்க. நோட்டுக்கு பின்னாடிலாம் கிடையாது, கடைசி சுயேட்சை ஒருத்தர் இருப்பான்ல அவனுக்கு பின்னாடி போயிடுவான். ஏன்னா ஓட்டுக்கு ஆள் இருக்காது, வேட்பாளர் வெக்கப்பட்டு வெளியே வர மாட்டார். அப்படி அளவு தான் கட்சி. ஆனா காங்கிரஸ் கட்சியோட வரலாறு என்ன, ஆண்ட கட்சி, அசைக்க முடியாத கட்சி. இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளின் தொடக்கம் காங்கிரஸ் கட்சி. அது எப்போ கூட்டணிக்கு போச்சோ முடிஞ்சது. மதிமுக, தேமுதிக, பாமக, விசிக, சமக, என்ன சமக இல்லையோ இல்லை அது அப்படி இல்லை. எங்கள் அண்ணன், நான் உண்மையிலே சரத்குமார் அண்ணன் பாராட்டுறேன். நான் தேர்தல் நேரத்திலே சொன்னேன், நிறைய பேர் அரசியலில் முதல்ல எப்பயுமே அவங்க சொல்லுவாங்கள்ல, சரியானதை பாராட்டணும், தவறானதை சுட்டி காட்டணும். 2 சீட்டுக்கு கட்சிக்காரனை அடமானம் வைக்கிற விசிகாவை விட, 10 சீட்டுக்கு கட்சிக்காரனை அடமானம் வைக்கிற பாமகவை விட, 5 சீட்டுக்கு கட்சி அடமானம் வைக்கிற தேமுதிகவை விட, இன்னைக்கு இந்த கூட்டணிக்காக 2 சீட்டு 4 சீட்டு வாங்கி கட்சிக்காரனை அடமானம் வைக்கிற விட, ஒத்த சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல உன் கூடயே வரேன்னு சொல்லி கட்சியை கலைச்சிட்டு போன எங்க அண்ணன் சரத்குமார் எவ்வளவோ மேலு. அது ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன் சொல்லுங்க, அவரால் கட்சி நடத்த முடியல, அவன்கிட்ட போய் ஒரு சீட்டு வாங்குறதுக்கு கட்சியை அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிரு, அதுதான் சரி. நாங்க ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்றோம், திமுகவோட உனக்கு என்ன கூட்டணி, கொள்கை முரண்பாடுனா கட்சியை கலைச்சிட்டு அவங்க கூட போய் சேரு அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதை அவர் செஞ்சிருக்காரு, அதனால பிரச்சனை. அப்படி தொடங்கின அத்தனை கட்சிகளும் யாரோடு போய் கூட்டணின்னு போனாங்க பாருங்க, அங்கதான் சீட்டு. அதனாலதான் நீங்க யாரு கூட போய் சேர்றீங்களா, யாரு கூட போய் சேர்றீங்களா, அதிமுக போனா கொடுப்பாங்க 20 கொடுப்பாங்க, திமுக கூட கொடுப்பாங்க 20 கொடுப்பாங்க. அப்பதான் நாங்க சொன்னோம், வாங்குறதுக்கு இல்லடா, நாங்க கொடுக்கறதுக்கு தான் நாம் தமிழர். எப்படி கொடுக்கறதுக்கு தான் நாம் தமிழர். உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், ஐயா வைகோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. வைகோ அவர்கள் ஒரு காலகட்டத்தில் நாம் தமிழரோட வளர்ச்சியை பொறுக்க முடியாம ஒரு இடத்துல பத்திரிகையில பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, திமுக அதிமுக நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், நமக்குள்ள 1000 சண்டை இருக்கலாம், ஆனா திராவிடத்தை அழிக்க ஒருத்தர் வர்றானா நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. யாரை பார்த்து, நாம் தமிழரை பார்த்தா. அப்ப உண்மையிலே சொல்ற, அப்ப நாம் தமிழர்லாம் ஆளே கிடையாது. ஆனா இப்ப பாருங்க, நாம் தமிழரை விட்டு ஆளே கிடையாது. ஏன் சொல்லுங்க, இந்த தேர்தல் மிகப்பெரிய மகிழ்ச்சினா
8.22% வாக்குகளை பெற்று நாம் தமிழர் கட்சி மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறி நிற்கிறது. அதுக்கு உறுதுணையா இருந்த அத்துணை மக்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பா நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லுது. ஏன்னா ஒரு கட்சி அங்கீகாரம் பெறுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் எங்களை போன்று எந்த கட்சியோடு கூட்டணி வைக்காம எந்த பின்பலமும் இல்லாத ஒரு தலைவன் ஒரு தொண்டனா தொடங்கி தன்னை தலைவனாக உருவகப்படுத்தி தனக்கு கீழே தளபதிகளை எல்லாம் உருவாக்கி எந்த கட்சி எவ்வளவு விமர்சனம் பண்ணாலும் எந்த கட்சியோடும் சேராம போனா உங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது, நீங்க வெற்றி பெறவே முடியாது, நீங்க ஜெயிக்கவே முடியாது அப்படிலாம் சொன்ன பிறகும் கூட அந்த கட்சியை தொடர்ச்சியா வழி நடத்தி எல்லா தேர்தலிலும் பங்கெடுத்து, ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு புரியும், எல்லா தேர்தலையும் பங்கெடுத்து, ஏன்னா நடக்க போற விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக போட்டி போடலன்னு சொல்லிடுச்சு. ஐயாவுக்கு அவமானமா போயிடுச்சு. ஏற்கனவே 9 தேர்தலை இபிஎஸ் தலைமையில் தோத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ 10வது தேர்தலை தோத்துட்டோன்னு சொன்னா கேவலமாயிரும் சொல்லிட்டு நாங்க பாருங்க ஓடலை அப்படின்ட்டார். என்னன்னு கேட்டா எங்க அம்மாவும் ஓடாம இருந்திருக்காங்க, அதனாலதான் எங்க அம்மாவும் தேர்தலை சந்திக்கல, வரலாறு இருக்கு. நாங்க அதெல்லாம் கிடையாது. ஐயாவுக்கு பாமக தேவைப்படுது. எது 2026 ஐயாவுக்கு பாமக தேவைப்படுது. இப்ப இப்படி ஜகா வாங்கிட்டு இந்த தேர்தலை முடிச்ச உடனே ஐயாவுக்கு போன் போடுவாரு. இந்த ஐயா அந்த ஐயாவுக்கு தோட்டத்தை ஐயாவுக்கு போன் போட்டு, பார்த்தீங்களா போன தேர்தலோட கூட ஓட்டு வாங்கிருக்கீங்களா, எல்லாம் நம்ம ஓட்டு தான். இப்போ நாங்கள் நின்றுதோம்னு வச்சுக்கோங்க மாம்பழம் பழுத்திருக்காது, இப்போ நிற்க போய் தான் கொஞ்சம் பழுத்திருக்கா, நம்ம பக்கம் வாங்க 26 சந்திச்சு ஒரு 30 சீட்டில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தேவை இருக்குது. அதனால லேசாக அப்படி ஜகா வாங்குற மாதிரி வாங்கியிருக்காரு. அவர் நினைக்கிற மாம்பழமும் கனியாது, இவர் நினைக்கிற கனவும் கிடையாது. அந்த வாக்குகளெல்லாம் நாம் தமிழர் விக்கிரவாண்டியில் கண்டிப்பாக வெல்லும், அறுவடை செய்யும். ஏன் சொல்லுங்க, ஆளும் கட்சி தான் இடைத்தேர்தல் ஜெயிக்கணும் வரலாறு. ஆனாலும் கூட நாம் தமிழர் அங்கீகாரம் பெறாத போதே எல்லா தேர்தலும் நின்றுருக்கோம். அங்கீகாரம் பெற்ற பிறகு சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் அப்ப எப்படி இருக்குன்னு நீங்க நினைச்சு பாருங்களேன். ஒண்ணுமே இல்லை, சின்ன இல்லை. அதாவது தம்பி சொன்ன மாதிரி தேர்தலில் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டேன், சின்னத்தில் டேஸ் தான் போட்டு வச்சிருக்கேன், 3 காலியாக தான் இருக்கு. கலெக்டர் கேட்காரு, அவருக்கு நம்ம உண்மையிலேயே அரசியல் தெரிஞ்சு கேட்டாரா இல்லை தெரியாமல் கேட்டாருன்னு தெரியல. என்ன இசைமதிவாணன் சின்ன எழுதலையா அப்படின்னாரு. என் நேரம் யா நீ எல்லாம் கேட்குற அப்படின்னு நினச்சிக்கிட்டு வருது அடுத்த மண்ணில் போட்டு தரேன் 4 நாள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சின்ன அந்த ஒளிவாங்கி சின்னத்தை அதில் நிரப்பி அப்புறம் கொடுத்து, இதில் என்ன ஒரு கொடுமை தெரியுமா, எங்கள் பழைய சின்னத்தை வேற கொண்டு வர்றாங்க. நான் கூட உண்மையிலே சொல்கிறேன், இந்த தேர்தலில் கொஞ்சம் அறிவு வளர்ந்துருச்சு. நாங்களும் அந்த புத்தகத்தை படிக்காம விட்டது எங்க தப்பு தான் நினைக்கிறேன். அவன் 450 பக்கம் கொடுத்தவனே என்னத்தை எழுதிருப்பேன், இந்த வங்கி கடன் வாங்குவோம் தெரியுமா, வங்கியில பேங்க்ல போய் கடன் வாங்கும்போது இங்க ஒரு கையெழுத்து அங்க ஒரு கையெழுத்து பெரட்டி போட்டுக்கிட்டே இருப்பான். யாராவது படிச்சு பார்த்து போட்டுக்கோன்னு நினைக்கிறீங்க? எத்தனை தூரம் படிக்க மாட்டான். நீங்க சொல்லி இங்கிலீஷ் எழுதிருக்கா எப்படி தம்பி புரியும், தமிழ்ல எழுதினாலும் படிக்க மாட்டான். ஏன்னா பணம் முக்கியமா கையெழுத்து முக்கியமான, கையெழுத்தை போட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடும். அந்த மாதிரி அவன் கொடுக்குற 450 பக்கத்தை ஏன் படிக்கன்னு விட்டான். அப்பதான் தெரிஞ்சு எங்க சின்னத்தை ஒரு கட்சி வாங்கிருச்சு பாருங்க. அவன் எங்க சின்னத்தை கட்டி இங்க விண்ணப்பிக்கல, எங்களை எதிர்த்து பாருங்க திமுக. அவன் மதிசேகரன், என் பேர் மதிவானனா, என் பேர்லயே மதிசேகரன் ஒரு வேட்பாளரை போட்டு விவசாய சின்னத்தை கட்டாய். அதிமுக ஒரு டம்மி வேட்பாளர் கற்பகவள்ளின்னு ஒரு டம்மி வேட்பாளரை போட்டு அவங்களும் விவசாய சின்னத்தை கட்டாங்க. நான் அப்பதான் கரெக்டா ஒரு ஆட்சேபனை பண்ணேன். அது எப்படி ஒரு கட்சிக்கு கொடுத்த சின்னத்தை நீங்க எப்படி சுயேட்சைக்கு இவனுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கிற போது அந்த புத்தகத்துல போட்டிருக்கான், பெற்ற கட்சி, அந்த சின்னத்தை பெற்ற கட்சி அது அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருந்தால் அது அந்த தொகுதியில போட்டி போடலன்னா அது எந்த சுயேட்சைக்குனாலும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி குலுக்கி இந்த மதிசேகரன் திமுக. உண்மையிலே திமுக காரங்கெல்லாம் மானமே இல்லாம போயிருங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லல, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியும் அங்கீகரிக்கப்படாத கட்சியும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா ஒரு வேட்பாளருக்கு ஒருத்தர் கையெழுத்து போட்டா போதும், முன்மொழியதுக்கு ஒரே ஒருத்தர். அங்கீகரிக்கப்படாத கட்சிக்குனா 10 பேர் கையெழுத்து போடணும். இது வரைக்கும் நாங்கள் 10 பேர்ட்டே கையெழுத்து வாங்கிட்டு இருந்தோம். திமுக ஒருத்தன்டே கையெழுத்து வாங்கிட்டு நாங்களும் நினைப்போம் நம்ம மனு மட்டும் தப்புங்கிறாங்க, இவங்க மனு மட்டும் தப்பாக மாட்டுக்க அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சு ஒரு கையெழுத்து தானே, அதை கரியா போட்டாங்க. நம்ம 10 கையெழுத்துல ஏதாவது நொட்ட சொல்லி இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஒரு சுயேட்சை போட்டாங்களா, சுயேட்சைக்கு 10 பேர் கையெழுத்து போடணும். அந்த மதிசேரனுக்கு திமுக 10 கையெழுத்து போட்டு பாருங்க, அதுல ஒத்த கையெழுத்தை காணும், அந்த மனு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. உண்மையிலே திமுக எல்லாம் நீங்க அங்கீகரிக்கப்படாத கட்சின்னு தள்ளணும்னு வச்சுங்களேன், அடுத்ததுல திமுக இங்க போட்டி போட ஆள் இருக்காது, மனு தள்ளுபடி ஆயிரும். அண்ணன் போஸ்டா நின்றுலாம். ஒரு சுயேட்சையை நிரப்ப முடியல. அதிமுக கற்பகவல்லின்னு ஒரு அக்காவை போட்டுச்சு, அந்த மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அவங்களுக்கு சுயேட்சை இந்த விவசாய சின்னத்தை கொடுத்தாங்க. நம்ம தொகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 6273 வாக்குகள், அதுபோக தபால் வாக்கு 114. எனக்கு இந்த 6723 வருத்தமே கிடையாது.
நான் முதலே சொல்லிட்டேன். எங்க பிள்ளைகிட்ட நானே சொன்னேன், சராசரி தொகுதிக்கு 1000 ஓட்டை நம்மால் எடுத்துட்டு போயிடுவான். ஏன்னா 5 வருஷம் தூக்கி சுமந்த சொன்னோம். அப்படியெல்லாம் அசால்ட்டா 15 நாளில் ஒழிக்க முடியாது. நான் சங்கரங்கோயில ஒரு இடத்துல ஓட்டு கட்டு 2வது வாரம் நினைக்கிறேன், 2வது சுற்றுப்பயணம் போய்கிட்டு இருக்கேன். ஒரு 8 மணி இந்த மாதிரி 8:30 டயத்தில் ஒரு ஊரில் இப்படி போயிட்டு ஒரு முக்க திரும்பணும். அப்படி திரும்பி போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் இப்படி கையை காட்டுற, இருட்டுக்குள்ள இருந்து ஒரு வீட்டில் இருந்து நம்ம ஆளா இருப்பான் பாருக்கோம் அப்படின்ட்டு நானும் கையை காட்டிட்டேன். 2 வீடு தள்ளி போனால் ஒருத்தர் சண்டை போட்டு ஓடி வர, எவங்களா ஓட்டு கட்டு வர, அவங்களா இவங்களா ஆக்காவுதான் வராரு. நம்ம பிள்ளைங்க பயந்து போய் ஒரு தூக்கிட்டு போறாங்க. ஐயோ வேட்பாளர் வரும்போது ஒருத்தர் திட்டிக்கிட்டு வராருன்னா, ஒரு இன்ஸ்பெக்டர் சிவகிரி ஸ்டேஷன்ல இருந்தவர், அப்போ சங்கரங்கோயிலில் இருக்காரு. அவர் என்னை பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அப்படிங்காரு. எங்கள் பிள்ளைங்க என்ன பேசணுட்டாங்க. 2 நிமிஷம் அப்படியே சரி சமாளிச்சுட்டு இடத்த காலி பண்ணா பக்கத்து ஊருக்கு போயிட்டேன். என் பிள்ளைய போய் என்னன்னு பார்த்துட்டு நான் அவன்கிட்ட கேட்குறேன், என்னடா சத்தம் பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு. நம்மளே ஏன்டா வீட்டில் அவர் திட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, ஒரு பே ஓட்டு கட்டு வரக்கூடாது, ஒரு மைக்காது மயிறு எவனும் வரக்கூடாது, விவசாயி மட்டும்தான் ஓட்டு கட்டு வரணும். அவர்கிட்ட சொல்லுங்க, விவசாயி தான் மைக்கா மாறி வந்திருக்கான். அவரை அப்புறம் அடுத்த ஊருக்கு கூட்டு வந்து தலைவர் நான் தான் தலைவர். அப்படி 5 வருஷம் சுமந்த சின்னத்தை 15 நாள்லாம் அப்படியெல்லாம் ஒழிச்சிட முடியாது. அதனால குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ஓட்டு விழுந்துடும் சட்டமன்றத்துக்கு. 6 தொகுதிக்கும் 6000 ஓட்டு அவனுக்கு எழுதி கொடுத்துருந்தா வேற வழியே கிடையாது. நம்ம அதுக்கு மேல வேலை பார்க்கணும்னு சொன்னோம். அதனால எனக்கு அதெல்லாம் வருத்தம் இல்லை. பக்கத்திலே உட்காந்து தான் வாக்கு எண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க பாவம் நான் கண்டு ஏதோ நினைக்கிறோன்னு நினைச்சிருப்பாங்க. நான் முதல்ல முடிவு பண்ணிட்டேன் 6000 ஓட்டுன்னு. ஆனா ஒரு 114 ஓட்டு தபால் ஓட்டு விழுந்தது பாருங்க. தபால் ஓட்டு போடுறவங்களாம் யாரும் தெரியல. அப்படியே படித்த அறிவாளிகள் 50,000 ரூபா சம்பளம் பெறக்கூடிய மதிப்பு மிக்க மாண்பு மிக்க அந்த மாண்பு மிகுக்களை உருவாக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. இதில் என்ன கருத்துனா, மைக்கில் நின்னது ஆம்பளை, விவசாயியில் நின்னது பொம்பளை. வேட்பாளர் பாருங்க, ஒரே ஆண் வேட்பாளர்னா கூட பேர் மாறி போச்சு, மறந்துட்டேன்னு சொல்லலாம். என் ஆணுக்கும் பெண்ணுக்குமா வித்தியாசம் தெரியல. அப்போ என்னன்னா, குருட்டாந்தனமாக நம்ம மக்கள் தான் ஓட்டு போடுறாங்கன்னா, தபால் போட்டு போடுறாங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. இருக்கும் என்னன்னே தெரியாமல் 114 கொண்டு போய் விவசாய சின்னத்தை குத்தி, உடனே எங்கள் திமுக அங்கே உட்காந்து ஏஜென்ட் கேட்டார், என்ன தலைவா 1585 ஓட்டு தபால் ஓட்டு வாங்கிட்டீங்க, அப்போ இனிமேல் உங்கள் தலைவர்கிட்ட சொல்லி, எங்கள் தலைவர்னு அவங்க எங்கள் அண்ணன் சீமான சொல்கிறாங்க, அவங்க கட்சியில் உள்ள பழக்கத்தில் தலைவருங்க, நான் எங்கள் அண்ணன், உங்கள் தலைவர்கிட்ட சொல்லி இனிமேல் எல்லாருக்கும் தபால் ஓட்டு கட்டுருவீங்களே அப்படின்னாங்க. நான் என்னமோ முட்டா பையன் மாதிரியும் அவன் என்னமோ அறிவாளி மாதிரி. எங்கள் நம்பி கருசாமி தான் பேசினான்னு நினைக்கிறேன். ஓட்டுக்கு காசே கொடுக்கலான்னு சொல்லி பேசினால, தபால் ஓட்டுக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க அவன். அதனால தான் அவன் 2006 ஓட்டு வாங்கினா. அவன் சொல்றது அதுக்கு தான், இவங்களை வச்சா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு அவன் அறிவாளியே சொல்றான். நான் தான் சொன்னேன் தபால் ஓட்டே கிடையாதுன்னு சொல்லுவேன் எங்கள் அண்ணன் சொல்லி. ஏன் சொல்லுங்க, 114 பேர் 50,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு எவனுக்கு போடுறனே தெரியாமல் ஓட்டு போடுற இவனுக்கெல்லாம் ஓட்டு கொடுக்குறத விட அந்த ஓட்டை வேண்டாம், வந்து போட்டா போடல, வீட்டில் போய் படு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஆனால் மக்கள் போடுற மாதிரி ஓட்டு போட்டு போட்டு இதுல என்ன இருக்குது. அப்படி சின்னம் கடைசி இடத்துல கொண்டு வரப்பட்டு அதுலேயும் ஒரு 7000 ஓட்டு தாரை வார்க்கப்பட்டு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 79,000 வாக்கு, 18 தொகுதியில் விவசாய சின்னத்துக்கு 79,000 வாக்கு கொடுத்து, அது போக 35 லட்சம் வாக்குகளை பெற்று இப்போ இந்த மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக நாம் தமிழர் கட்சி இந்த 2024 வந்திருக்கு. இதில் என்ன ஒரு பெரிய லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2-3 நாளா, இது வரைக்கும் இந்த போன தேர்தலில் கூட நாங்கள் போட்டி போடும்போது தொலைக்காட்சியில் எங்களை காட்டலை. வேட்பாளர்னு ஒரு தடவை எங்களை சொன்னாங்க. அவன் கருத்து கணிப்பு போடுறதுலாம் எங்களை நாம் தமிழர்னு போட மாட்டான், மற்றவை அப்படி தான் போடும். எங்கள் அண்ணன் ஒரு கூட்டத்தில் கூட சொன்னார், இந்த தேட்டருக்கெல்லாம் படமாக போகிறான், அந்த அவர் சினிமாவுக்கு போகிறேன்னா எல்லாத்துலேயும் முன்னாடி என்ன பண்ணால் நடிகர் படம், நடிகர் பேர், முக்கியமான பேரெல்லாம் போட்டு கீழே மற்றும் பலர் அப்படின்னு போடுவாங்களாம். எல்லா படத்துலையும் போட்டிருக்காங்க. இவங்க பேசியிருக்காங்க, எவன்டா அவன் மற்றும் பலர் எல்லா படத்துலையும் நடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்ன மாதிரி. யாரா இவன் மற்றவை 20% வாங்கக்கூடிய மற்றவை யாரு? ஏன் நாம் தமிழர்னு போட்டா என்ன, போட்டா ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் கோவிச்சுக்கிறோம். இவன் கொடுத்தவன் பேப்பருக்கு விளம்பரம் கொடுக்க மாட்டான், டிவிக்கு விளம்பரம் கொடுக்க மாட்டான். அப்புறம் அண்ணா பிறந்த நாள், அப்புறம் கலைஞர் பிறந்த நாள், ஸ்டாலின் பிறந்த நாள், கனிமொழி பிறந்த நாள், உதயநிதி பிறந்த நாள், அழகிரி பிறந்த நாள், அவங்க வீட்டு வரிசை அம்பிட்டு இருக்கு. அப்புறம் இங்கே அதிமுக ஐயா பிறந்த நாள், அம்மா பிறந்த நாள், இங்கே பொதுச் செயலாளர் இபிஎஸ் பிறந்த நாள், அது கட்சிக்கு ஏபிசி வர இருக்கா, இங்கே பிக்கு வந்தால் ஓபிஎஸ் பிறந்த நாள், ரவீந்திரநாத் பிறந்த நாள், சிக்கு போனால் தினகரன் பிறந்த நாள், நிறைய இருக்கும். டியில் சசிகலா பிறந்த நாள், ஈல எங்கள் அம்மா தீபா பிறந்த நாள், அப்படி நிறைய பிறந்த நாளெல்லாம் போடன்னா அவன் தரமாட்டான். நீங்கள் நாம் தமிழரை பற்றி பேசிட்டா. அதனால நாம் தமிழர்னு வாயில் சொன்னால் பொண்ணு வந்துடும், சொல்லவே மாட்டாங்க. அப்படி ஒரு கட்சி போட்டி விடுறத பற்றியே பேச மாட்டாங்க. எங்களுக்கு எல்லாம் வருத்தம் கிடையாது. தினத்தந்தி பேப்பர் சொல்லாது. எங்க ஐயா ஆதித்யநாத் தொடங்கின கட்சி நாம் தமிழர்ங்கிற பேரு. அவர் இன்றைக்கு அதை மறுத்து திமுக போய் சேர்ந்துட்டாரு.
அவரோட பேரை நாங்க அந்த தொடங்கி நிக்கிறோம். அந்த நாம் தமிழரை ஐயா தொடங்கின அதே பத்திரிகை தினத்தந்தி ஒரு கட்டம் போட்டிருக்கோம். நாங்க போட்டி போட்டு முதல் நாள் போட்டிருக்கோம். 39 தொகுதியில் எல்லா திமுக, அதிமுக, பிஜேபி 3 கூட்டணி அப்படின்னு மேல போட்டு கீழே போடுறான் நாம் தமிழர் 40 தொகுதியிலும் தனித்து போட்டி. 4 காலமா போட்டா பாக்குறவங்களுக்கு தோணும் நாம் தமிழர் தனிச்சு நிக்கிறான்னு. 3 காலம் போட்டு 40 தொகுதி போட்டு 41 வரிசையா நானே மறந்துட்டேன். என்னடா நம்மளை போடாம விட்டா அப்படின்னு பார்த்தா லேசா உத்து பார்த்தா நாம் தமிழர் 40 தனித்து போட்டின்னு ஒரே வரியில போட்டு. அப்ப கேட்ட ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரி இருக்கணும். அவன் கேட்டா சார் நான் தனியா போடாத சார், கீழே ஊடி போட்டிருக்கேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம பட்டணும் இந்தா போட்டிருக்கோம்ல கீழே, என்ன சொல்லிட்டீங்க உங்களை தனியா போட்டிருக்கேன் அப்படின்னு நம்மகிட்ட பேசிக்கலாம்ல. அந்த மாதிரி தினத்தந்தி கூட எங்களை ஒழிக்கிற வேலை செஞ்சு. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? அவங்க போட்டி போட்ட ஒரு கட்சி போட்டி போடாம போயிருச்சு. வேட்பாளர் அறிவிச்சல நாங்க தான் 2வது, திமுக அடுத்து நாம் தமிழர் அறிவிச்சிருக்கோம். இப்ப மும்முனை போட்டி தவிர வர வாயில ஒண்ணுமே வராது. இப்ப என்ன ஆகி போச்சு? திமுக விசஸ் நாம் தமிழரா, திமுக விசஸ் பாமகவா, யார் போட்டின்னு இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் விளையாட்டுக்கு சொல்ல, எல்லா தொலைக்காட்சியிலும் நாம் தமிழர் பிள்ளைகள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நாம் தமிழரை பற்றிய கருத்து கணிப்பில் கூட நாம் தமிழர் உட்கார முடியாது. தந்தி தொலைக்காட்சி எடுத்து பாருங்க. அந்த அம்மா ஒரு அம்மா பேசுவாங்க, அந்த அக்கா பேசும்போது சொல்லுவாங்க பெண்களுக்கு என்ன அதிகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது எல்லா கட்சி பேச்சாளர் வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த அம்மா தான் சொல்லும், துரதிருஷ்டவசமா அவங்க இல்ல, இருந்தாலும் சொல்ல வேண்டியிருக்குது. எது? நாம் தமிழர் பிரச்சனை இங்க யாரும் இல்லை, அவங்களுக்குன்னு பிரதிநிதி இல்லை, இருந்தாலும் சொல்ல வேண்டியிருக்கு. எந்த கட்சியும் அளிக்காத அங்கீகாரத்தை 20 ஆண்கள் 20 பெண்கள் என்று கொடுத்த ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான் சொல்லி நாங்க சொல்லல. அதே அந்த தந்தி தொலைக்காட்சி இருக்கக்கூடிய அந்த பெண்மணி தான் பேசுறாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, அந்த கூட்டத்திலும் அந்த அரங்க நிகழ்ச்சியிலும் கூட அந்த விவாத நிகழ்ச்சியிலும் கூட நாம் தமிழரை கூப்பிடல. ஒரு விவாத நிகழ்ச்சி திமுக ஒரு ஆளு, அதிமுக ஒரு ஆளு, அடுத்து பாத்தீங்கன்னா அரசியல் செயற்பாட்டாளர்னு ஒருத்தர் இருப்பான், பொதுநலவாதின்னு ஒருத்தர் இருப்பான், வழக்கறிஞர்னு ஒருத்தர் இருப்பாங்க, அரசியல் திறனாய்வாளர்னு ஒருத்தர் இருப்பான். எல்லாம் யாருன்னு பாக்குறீங்க? எல்லாம் இந்த கட்சியோட பிடி மாதிரி இருப்பாங்க. ஆனா நாம் தமிழர்னு ஒரு கட்சியை கூப்பிடவே மாட்டாங்க. ஆனா இனிமே அப்படி இருக்க முடியாது. நீங்க என்ன சட்டம் போட்டாலும் சரி, மாவட்ட அளவில் தேர்தல் ஆணையம் பேசினாலும் சரி, மாநில அளவில் தேர்தல் ஆணையம் பேசினாலும் சரி, எல்லா இடத்துலையும் அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழரை கூப்பிடாம கூட்டம் போட முடியாது. இந்த தேர்தலை சந்திக்கல பொதுமக்களுக்கு தெரியுமா தெரியல, எங்களுக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன். இந்த வாக்காளர் சாயுதா பார்த்துருப்பீங்களா? ஓட்டு நீங்க போகும்போது ஏஜென்ட் எல்லாம் கையில் வச்சு குடிச்சிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த சாயுதா போட்டோவோட இருக்கும். அதெல்லாம் யாருக்கு கொடுப்பாங்கன்னா தேர்தல் ஆணையம் பார்த்தா 2 செட்டு ஃப்ரீயா கொடுப்பாங்க. யாருக்குன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. எங்களுக்கு நாங்க நெட்ல இருந்து எடுத்துக்கணும், நெட்ல போட்டோவே இருக்காது. போட்டோ இருந்தாலே நமக்கு மூஞ்சி புரியாது, போட்டோ இல்லாம எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்களேன். 2-3 தேர்தலில் நாங்க பட்ட பாடு, எந்த முனியப்ப வாரானே தெரியும். நம்ம பிள்ளைங்க வேற ரொம்ப இளவட்ட பிள்ளைங்களா இருக்குதா, எல்லாம் படிக்க போயிட்டோம், வேலைக்கு போயிட்டோம், பூத்துக்கு வந்து உட்காரோம். இவனுக்கு எல்லா ஆளையும் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அதுல போட்டோ இல்லாம கண்டுபிடிக்கிறது அதை விட பெரிய கஷ்டமா இருந்துச்சு. இந்த தேர்தலாம் முதல்ல சாயுதா ஓரளவுக்கு இப்படின்னு பெரட்டி, இதுல இந்த ராஜபாளையம் செலுத்துறதுக்கு தான் சாயுதா கிடைக்க முடியாம போயிடுச்சு. மற்றதுக்கெல்லாம் வேற கட்சியிலேருந்து பிடிங்கிட்டோம், கொஞ்சம் காசு கொடுத்தெல்லாம் வாங்கணும், இங்கதான் கிடைக்காம இருந்துச்சு. அப்படி பெரட்டி வச்சோம். ஆனால் வர்ற தேர்தலாம் அப்படி கிடையாது. 1.5 மாசத்துக்கு முன்னாடியே எங்களுக்கும் அந்த போட்டோவோட கூடிய அந்த வாக்காளர் அடையாளம் இந்த சாயுதாவை எங்களுக்கும் இந்த அரசாங்கம் 2 செட்டு ஃப்ரீயா கொடுத்துரும். அப்ப நாங்களும் இன்னும் கொஞ்சம் தைரியமா, யாருக்கு ஓட்டு இருக்கு, யாருக்கு ஓட்டு இல்லை, இவன் ஓட்டு என்னாச்சு, அவன் ஓட்டு என்னாச்சு, இவன் போட்டோ மாறி இருக்கு, இவங்க கல்யாணம் முடிச்சு போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்களா, மொத்தமா இருக்காங்களா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். முதல் 2016 தான் நினைக்கிறேன், பூத்துல உட்காந்தா வட்டமா போட்டு வைக்காங்க. பக்கத்து இருக்கவன் ஒருத்தன் கட்டம் போட்டிருக்கான், ஒருத்தன் வட்டம் போட்டிருக்கான், ஒருத்தன் இன்ட்டு போட்டிருக்கான். என்ன இதில் போய் கிழிச்சிக்கிட்டு இருந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம ஒன்றுமே புரியாமல் அந்த ஹிந்தியில் நடத்திக்கிட்டு இருப்பாங்க, இங்கிலீஷ் நடத்துவாங்க. காலேஜில் போனோன்னா நமக்கு ஆனதவரை ஒன்றும் தெரியாதா, இப்படி புரிஞ்சுக்கிட்டே இருப்போம். அது மாதிரி என்னடா இவங்க குடிச்சு வச்சுக்கணும், வெளியே வந்த பிறகு இவங்கெல்லாம் செத்தவங்க, என்ன இல்லையா செத்து போனவங்கயா, இவங்க செத்து போனவங்க லிஸ்ட் இருக்குது, இவங்கெல்லாம் வாக்கப்பட்டு போனவங்க, இவங்கெல்லாம் வேற ஊர்லேருந்து வந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் 2 ஓட்டு, இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னு சாயுதாவை உச்சி கொட்டி பார்த்த காலம்லாம் இருந்தது. இப்ப சாயுதாவை பிரிச்சு மேயிற அளவுக்கு நாம் தமிழர் கட்சியும் ஒரு இடத்துக்கு வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த மாநில அங்கீகாரம் பெற்றதுனாலதான் அது அந்த சாத்தியமே இதுல தான் வரப்போகுது. அதான் உண்மை. அந்த வளர்ச்சி இந்த 4 தேர்தலுக்குள்ள நாம் தமிழர் கட்சி கொடுத்த மக்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு ஊரா பகுதி மக்களை சந்திச்சு இந்த நன்றியை தெரிவிச்சுட்டே இருக்கோம். ஏன்னா இது ஒரு சாதாரண காரணம் கிடையாது. திமுக அன்னைக்கு வாக்கு வாங்கியிருக்கு. இந்த ஊர்லேயே கூட முதலிடத்துல திமுக இருக்குது, 2ஆம் இடத்துல நாம் தமிழர் இருக்குது.
பல இடங்கள்ல முதலிடத்துல திமுக இருக்குது, 2ஆம் இடத்துல நாம் தமிழர் இருக்குது. நீங்க நினைச்சு பாருங்க, திமுக எத்தனை கட்சிகளோட நின்னுச்சுன்னு. 50 ஆண்டு கால கட்சி, 5 முறை முதலமைச்சராக இருந்த கட்சி. அப்ப எவ்வளவு பழந்துன்னு கொட்ட போட்ட ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. நம்மளோட தாத்தாக்கள், எங்களோட அப்பா பெரியப்பான்னு அரசியலை எப்படி எப்படியெல்லாம் ஓட்டு விடும் பார்த்த மாத்திரத்தில் கண்டுபிடிப்பாங்க. பூத்துல உட்காந்துட்டே இருப்பாங்க, இப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. வெளியே வந்து எனக்கு நினைவு இருக்கு, 2019 நான் சுகடாமத்தூர் பஞ்சாயத்து அந்த பூத்தை ஒரு சரி 5:50க்கு பார்க்க போறேன், கடைசி பூத்து. அதுக்கு போறதுக்காக நுழையும் போது திமுக காரர் ஒருத்தர் சொல்றாரு, உங்களுக்கு தான் 2வது இந்த பூத்துல நீங்க தான் 2வது ஓட்டு வாங்க போறீங்க. திமுக முதலே அதிமுக முதல்ல அவர் சொல்லல, ஆனா 2வது நீங்க என்னாரு, அந்த பூத்துல நாங்க தான் 2வது. நான் ரொம்ப நாள் யோசிச்சது உண்டு, எறா இவங்க உள்ள உட்காந்து நம்மளும் உட்காந்தா, நம்மளால உட்காந்தா, அவங்களும் உட்காந்து எப்படா கண்டுபிடிச்சாங்கன்னா இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்றாங்க பார்க்கும் போதே இவன் எவனுக்கு ஓட்டு போட்டான், இது யார் ஓட்டு, வர்றது நம்ம ஓட்டா அடுத்தவன் ஓட்டா, இது எவனுக்கு, எல்லாரையும் கணிச்சிடாங்க. நாம் தமிழர் ஒரு ஆளுன்னு சொல்லி எனக்கு எத்தனை ஓட்டு விழுந்திருக்குன்னு கணிச்சு சொல்றான்னு நீங்க யோசித்து பாருங்க. அப்ப அந்த அளவுக்கு பழந்துன்னு கொட்ட போட்ட கட்சி திமுக. தனிச்சு நிக்கல, அவங்களோட காங்கிரஸ் இருக்குது, விசிக இருக்குது, அது போக என்னென்ன கட்சிகளாக நினைச்ச கிட்டத்தட்ட 7 மதிமுக 7 கட்சி இருக்குது. அது போக இயக்கங்கள் அவங்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு, மற்ற கட்சி எவனும் வந்துடக்கூடாதுன்னு பேசுறதுக்கு இயக்கம், தொலைக்காட்சியில் அந்த எந்தவன் பேரை போட்டு உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ பேர் சேர்ந்து அவங்க வாங்குற வாக்கை விட அது அடுத்த 2ஆம் இடத்துல நாம் தமிழர் வந்துருச்சுன்னா அடுத்தடுத்த தேர்தலில் திமுகவோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த வாக்கு எண்ணுகிற போது அங்க இருக்க ஏஜென்ட் எங்களுக்கு சொன்னாங்க, அண்ணன் கே சார் இருக்கார் இல்லையா, அவர் விருதுநகருக்கு என்ன உட்காந்துருக்காரு, அப்ப அவரோட ஆளு இங்க வந்து உட்காந்துருக்காரு. அவரே சொன்னாரு, என்ன தலைவா ஞாபகம் இருக்கானே அப்படின்னாரு. நான் பார்த்தேன், அப்புறம் சூரியன் கண்டுபிடிச்சோன்னே, போன தடவை நீங்க இந்த தடவை இன்னைக்கு நீங்க உங்களை விட்டு ஆளே கிடையாது இந்த தொகுதியில அப்படின்னு ஒரு கேள்வி சொல்ல திடீர்னு கேட்டாரு. நம்ம என்னடா பதில் சொல்லணும், சரி இருந்தாலும் கேட்டது திமுக காரன் இல்லையா, நம்ம அள்ளி கொடுத்துடணும், நாம் தமிழருக்கு பேசவா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. அப்ப நம்ம கொஞ்சம் அள்ளி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏயா அமைச்சர்னா திமுக அவங்க இதில் கே சார் தான் சொல்றீங்களா, வேற எவனுமே இல்லைன்னு சொல்றீங்களா, அது மாதிரி தென்காசினா மதிவானம் தாயா, அப்படிதான் வரும், அப்படிதான் உருவாக்குவோம். மாவட்டத்துக்கு ஒரு அதிகார வட்டத்தை உருவாக்குவோம். நீங்க எப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட செயலாளர் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களோ, எம்எல்ஏ அமைச்சராக உட்கார்ந்துட்டு இருக்கீங்களோ, அது மாதிரி ஆளுமை தன்மையோட உருவாக்க முடிய அவனை மாதிரி கொள்ளையடிக்கிற நோக்கத்தோட உருவாக்க மாட்டோம். எப்படி அவனை மாதிரி கொள்ளையடிக்கிற நோக்கம், அப்படி சொன்ன உடனே உங்கள்கிட்ட வாயே கொடுக்க முடியாதியா. அந்த திமுக விவசாய சின்னத்துக்கு எண்ணிக்கிட்டே இருந்தாங்க பாருங்க, ஓட்டை குறிச்சிக்கிட்டே இருந்தாங்க. நான் இங்கே குறிச்சிக்கிட்டே இருந்தேன். அவர் தான் சொன்னார், என்ன உங்கள் பழைய சின்னத்துக்கு ஓட்டு விழுந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா நமக்கு வருத்தம் வந்துடுமா. நான் சொன்னேன், அப்போ நான் வாங்கின ஓட்டு 1,07,000. அப்போ சொல்லும் போது நான் தான் சொன்னேன், என் பழைய சின்னத்துக்கு ஓட்டு விழுது, ஆனாலும் பாரு நம்ம கம்பா நிற்கனா 1,00,000 ஓட்டு வாங்கி திமுகவுக்கு மட்டும் சின்னத்தை பிடுங்கனான்னு வச்சுக்கோ, நாண்டுக்கிட்டு சாக வேண்டியதா. இல்லை இது விளையாட்டுக்கு சொல்லலை, இது உண்மையே நடந்தது. அவர் சொல்றாரு, என்ன சொன்னாலும் இப்படி பதில் சொல்றீங்களே, எங்கே உங்களுக்கு என்ன எப்படியா இப்படி பழகுது, அதான் எங்க சின்னமே தெரிஞ்சுக்க. எப்படி இந்த தேர்தலை நல்ல உண்மையிலே சொல்றாங்க, விவசாய சின்னத்தை எடுத்துட்டு வேற எந்த சின்னம் கிடைச்சிருந்தாலும் வந்து அவ்வளவு சந்தோஷம் வந்திருக்காது. மைக்குன்னு ஒரு சின்னம் கொண்டு தான் பாருங்க, கேட்டோம்ல கேள்வி, ஏண்டா மானமுள்ள என் சின்னத்தை வச்சு பேசக்கூடாது. அவங்க தனிப்பட்ட முறையில் நம்ம நண்பர்கள், இப்படியெல்லாம் பேசாதீங்க, மைக்கெல்லாம் எப்படியா பேசுறது. ஏன் சொல்ல வரேன்னா, 15 நாளுக்குள்ள ஒரு சின்னம் கிடைச்சா அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு எவ்வளவு பாடுபட்டிருப்போன்னு நாங்கள் சொல்லி உங்களுக்கு தெரியாது. காலையில் 6 மணிக்கு எந்திக்கிறது, இன்னைக்கு என்னையாவது எவ்வளோ பேருக்கா சேர்த்துற முடியுமா. அதுவும் கடைசி நாள் பிரச்சாரத்தெல்லாம் நான் புளியங்குடியில் முடிக்கிற போது கடைசி 1 மணி நேரம் எங்கள் வாயில் மைக்கு தவிர வேறு எதுவுமே வரல. பார்க்குறோம் பைத்தியம்னு நினச்சிருப்பாங்க. ஒருத்தர்லாம் நமக்கு நெருங்கிய நண்பர் தான் சொல்லிட்டாரு, நாய் குலைக்கிறத விட அதிகமாக குலைச்சது நீங்கள் நடா குலைச்சிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எங்களை கீழ்த்தரமாக பேசியிருக்கலாம், ஆனால் அவருக்கும் பாடம் கொடுக்கக்கூடிய காலத்துக்கு நாங்கள் வந்து சேருவோம். அவர் எங்ககிட்ட உதவி வாங்குற நிலைமைக்கு இந்த அரசியல் கட்டாயம் எங்களை கொண்டு வந்து சேர்க்கும், அதில் எங்களுக்கு மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, எங்கள் சின்னம் போய் சேரணும். ஒருவேளை இந்த ரோட்டில் நான் பிரச்சாரம் பண்ணிட்டு போறேன்னா மைக்கு 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 நான் 100 பேரும் கத்திட்டு போறேன்னு வச்சுங்களேன், எங்களுக்கு தோணுது வேற வாடி, என்னடா இவங்க இப்படி பேசி இவங்க சின்னத்தை சேர்க்காம விட மாட்டாங்களா, இந்த கேட்ட 100 பேர் அந்த பேரை பார்த்தியா கடைசி நாள் ஒரே மைக்கு மைக்குன்னு புலம்பிக்கிட்டே போறானுங்க அப்படின்னாவது சொல்லிட மாட்டாங்களா, நம்ம சின்னம் போய் சேர்ந்துராதா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். ஏன் சொல்லுங்க, எல்லா கட்சியும் ஜெயிக்க நினைக்கிறது எதுக்கு, கூடுதல் ஒரு வெற்றிக்கு. எல்லா கட்சியும் ஜெயிக்கிறதுக்கு எதுக்கு, ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. இந்த முறை 40 சீட்டு ஜெயிச்சிருவோம், இந்த முறை தென்காசியில் ஜெயிச்சு கூடுதலாக ஒரு தடவை ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கிறதுக்கு எதுக்கு தெரியுமா, வரலாற்றில் தமிழன் என்கிற ஒரு இனம் மீண்டும் அரியணையில் ஏறுவதற்கான முதல் படியை நம்ம தொகுதியிலிருந்து கொடுத்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நப்பாசை. ஏன் சொல்லுங்க, நான் இது முதல் எல்லாரும் பேசுனதா 10 வருஷமா நாங்கள் பேசுறதா,
எல்லா மாநிலங்களும் அவன் ஆட்சி செய்கிறான், அவர் மொழி பேசுகிறவன் ஆட்சி செய்கிறான். எங்க மாநிலத்தில் மட்டும் இல்ல. எங்க ஐயா காமராஜருக்கு பின்பாக ஒரு மான தமிழன் இந்த அரியணை ஏற முடியல. இந்த உணர்வே எங்களுக்கு இல்ல. நடிகராக பார்க்கிற போது கூட ரஜினிகாந்த் தமிழ்நாட்டை சாராதவர். இங்க சூப்பர் ஸ்டார், பட்டத்தை விட்டு கொடுக்க மாட்டாருக்கு விஜய்க்கு. சண்டை போடுறான், காக்காங்கிறான், கழுகுங்கிறான், கதை சொல்றான் 73 வயசுல உட்காந்துக்கிட்டு. ஏன் பட்டம்? சினிமால கூட தமிழன் தலைவனா இருக்க முடியல. நடிகர் சங்கம் ரெட்டி விஷாலு இன்னைக்கு தலைவன். யோசிச்சு பாருங்க. சரத்குமார் தலைவராக இருந்த சரத்குமாரை பற்றி அவ்வளவு பேசுறான். அவன் போய் நிக்கிறான், மானங்கட்ட தமிழ, அவனுக்கும் போஸ்ட் ஒட்டிக்கிட்டு ராஜபாளையம் தியேட்டர்ல போய் நிக்கிறான். ஒரு சினிமா, கேவல சினிமாங்க. அதுல என் மண்ணை சார்ந்த ஒரு, ஆனா இங்க பேசுவோம், நம்மாளு தெரியுமா, அவர் நம்மாளு தெரியுமா, இவர் நம்மாளு தெரியுமா, காதாடுதா, கையாடுதா, வாயாடுதா, எல்லாமே ஆடினா தான் உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். ஒன்று ஆடாம போச்சுன்னா வேலை செய்யலன்னு அர்த்தம். அதெல்லாம் ஆடுனா எவன் ஜாதின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஆனா தமிழர் என்கிற ஜாதிக்குள்ள இருக்கக்கூடிய நமக்குள்ள போட்டி போடுறோம். மற்றவனை நாம அப்படியே கூட்டு வந்து நிப்பாட்டிருக்கோம். அப்படி சாதாரண சினிமால தொடங்கி அரசியல் இயக்கத்தில் பாருங்க, இயக்கங்க. நான் 2010 இந்த அரசியலுக்குள்ள விடும்போது உங்களுக்கு ஒரு இயக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, புரட்சிகர இளைஞர் முன்னணின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்களா? அப்பப்போ சிவப்பு நோட்டீஸ் ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த புரட்சிகர இளைஞர் முன்னணியோட தலைவர் பேர் என்ன தெரியுமா? பேரை சொல்ல மாட்டாங்க, நீங்க கேட்டு பாருங்க, சொல்ல மாட்டாங்க. அவர் பேர் கார்மேகம். தமிழ்நாட்டோட தலைவர் பேரு கார்மேகம். பேரை பார்த்தோன்னா ரொம்ப கார்மேகம் நல்ல அப்படின்னு தோணுதில்ல? தெலுங்கு பேர் மட்டும் தான் அப்படி மாற்றி வச்சிருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டா, யோ இயக்கம் தானே, நீ தேர்தலே சந்திக்க மாட்டீங்கல்ல, உன் இயக்கத்தில் கூட தமிழன் தலைவனாக இருக்கக்கூடாதா அப்படின்னா, நல்லவன் எங்கே இருந்தான்? அதென்ன நல்லவன் எல்லாம் அவன் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. 8 கோடி தமிழன் வீட்டுக்குள்ளே இல்லாத நல்லவன் தெலுங்கு வீட்டுக்குள்ள, மலையாளி வீட்டுக்குள்ள, கன்னட வீட்டுக்குள்ளே இருந்தா அப்போ நாங்களாம் என்ன திருட்டு போயலா? தமிழக மீன் பிடிக்க போறாங்க, சுட்டு கொள்றான் சிங்களம். இவன் சொல்றான் இங்க உட்காந்துட்டு, இவன் எதுக்கு அவன் எல்லைக்குள்ள போறான்? என்ன திருட்டு? நான் தமிழ் மீனவெல்லாம் அங்கே போறதுக்கு போறவெல்லாம் திருட்டு போயலா? இலங்கை சிங்கள மீனவன் மட்டும் சரியா எல்லைக்குள்ள நிக்கிறான். எவன்டா கோடு போட்டதாங்க? எவன் கோடு போட்டது? இந்த கேள்வி நம்மளால கேட்கவே முடியலையே. அப்ப எல்லா இடத்திலும் அதுலயும் பாருங்க, இந்த பிரச்சனைகளை சொல்ல வந்தேனே, கூடங்கள் அணுகுலையில எங்க கூட இருந்தாங்க. அப்ப அவர் சொன்னாரு, சீமா முன்னாடி போறீங்களா? சீமா இன்னொரு கருணாநிதிங்க, உங்களுக்கு தெரியாது. 10 வருஷம் கழிச்சு பாருங்க, சீமான் இன்னொரு கருணாநிதி புரியினாரு. 10 வருஷம் ஆச்சு, நான் சீமானுக்கு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவர் கருணாநிதிக்கு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. எப்படி? நான் சீமானுக்கே ஓட்டு கேட்டுட்டு இருக்கேன் 10 வருஷம் கழிச்சு. அப்பவே சொன்னேன், நான் உயிரோட தான் இருப்போம்னே, நீங்களும் உயிரோட தான் இருப்பீங்க, எனக்கு ரொம்ப சின்ன வயசு, நானும் உயிரோட தான் இருப்பேன். 10 வருஷம் கழிச்சு பார்ப்பேன், ரொம்ப நாளாக பார்க்காம இருக்கேன். நல்ல வேலை கண்ணில் மாட்டலை அவர். இவ்வளோ நாள் எங்கள் அண்ணன் தான் பக்கத்து ஊருக்காரர் வருவார் உங்கள் ஊருக்கு, எப்படியாவது கண்ணில் படம்னு நினைக்கிறேன். கேட்கணும், யா கருணாநிதிக்கு ஓட்டு கேட்பேன்னு சொன்னீங்களா, என்னையா கருணாநிதிக்கு ஓட்டு கேட்டுட்டீங்க அப்படின்னு கேட்கணும். அப்போ பாருங்க, இவங்கெல்லாம் கருணாநிதியோட கிளை அமைப்புகள், திமுக கிளை அமைப்பு. ஒரு புதிய கட்சி உருவாயிரவோ, புதிய கட்சி வளர்ந்துடவோ கூடாது, ஒரு அமைப்பா கூட திரண்டக்கூடாது. ஏன்? தமிழை இங்க ஒருத்தன் சரியா தலைமைக்கு வந்துட்டான்னு வச்சுங்களேன், அவன் எல்லாமே சரியா பண்ண ஆரம்பிச்சுட்டா இவனுக்கெல்லாம் வேலை இல்லாம போயிடும். அதனாலே அரசியலை கிட்டத்தட்ட 50 வருஷம் இழந்துட்டோங்க. 50 வருஷம் இழந்துட்டோம். இந்த இப்ப ஆந்திரா பாத்தீங்கல்ல, ஆட்சிக்கு வந்தோடனே அவரு என்ன ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ராஜசேகர ரெட்டி பயங்க ஆட்சிக்கு வந்தோடனே அவ்வளவு ஆட்டம் போட்டாரு. இப்ப நிலைமை என்ன? அப்பஞ்சலையெல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க. காலம் வரும், 2026க்கு பின்னாடி தமிழ்நாட்டிலையும் காலம் வரும். இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற போது எங்க பார்த்தாலும் கருணாநிதி பெயர், எங்க பார்த்தாலும் கருணாநிதி சிலை, கருணாநிதி பேர்ல நூலகம், கருணாநிதி பேர்ல மருத்துவமனை, கருணாநிதி பேர்ல படிப்பு, எல்லாம் கழிவறை மட்டும்தான் வைக்கல. டாஸ்மார்க்கு கருணாநிதி பேர் வைக்கல, கக்கூசுக்கு கருணாநிதி பேர் வைக்கல, மற்ற எல்லாத்துக்கும் கருணாநிதி பேர் வச்சு. எவன் வீட்டு காசுல? என் வீட்டு காசுல, உங்க வீட்டு காசுல, எங்க அப்பா வீட்டு காசுல, உங்க அப்பா வீட்டு காசுல, அவன் வீட்டு காசுல கிடையாது. 81 கோடியில பேனா செலன்னாங்க. ஆண்மையுள்ள ஒரு எதிர்த்தான்னா அது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் மட்டும்தான். நீ வைய வந்து உடைக்கிறனாரு, ஏன்னா வைக்கிறது தடுக்க முடியாது, ஆட்சி அவன் இருக்குது, போலீஸை போட்டு லாக் பண்ணிடுவாங்க, தடுக்க முடியாது. ஆனா வச்சா உடைக்க முடியும். எப்படி? ஆட்சி என் கையில் வந்துட்டா சட்டம் தான், ஒரு எத்தனை யாரும் தெரியாது, போடு, அவ்வளவுதான் முடிஞ்சு. போடுவான் பாருங்க, இந்த கடையில் பேனர் வச்சிருக்காங்கல்ல, எல்லா கடையில இங்கிலீஷ்ல எழுதி, ஹிந்தியில் எழுதி, தமிழ் சைடில் இருக்கும், அப்படியே வச்சிருக்காங்க. எல்லா போட்டும் ஒரு நாள் தீய விட்டுற வேண்டியதான். சட்டம் தான், தமிழ்நாட்டில் தமிழ்தான் எழுதணும், சட்டம் தான். இங்க மட்டும் இல்ல, எல்லா மாநிலத்திலும் இதுதான் இருக்கு. அதுதான் பிரச்சனை. நாங்க சொல்லும் போது சொல்லுவாங்க, ஐயோ என்ன இப்படி கொடுமையா பேசுறாங்க. எல்லா மாநிலத்திலும் அதுதான் இருக்குது. பேசுறார் மோடி, பேசினார் இந்த தேர்தல்ல, அமித்ஷா பேசினாரு, எங்க ஒடிசால போய் பேசினாரு. தமிழ்நாட்டுக்காரர் எப்படி ஒடிசா மாநிலத்தை ஆளலாம்? ஆளவே இல்லைங்க.
வி.கே. பாண்டியன் சொல்லக்கூடிய எங்க அண்ணன் அங்க ஆளல, ஓய்வு பெற்ற அரசு ஊழியர், அவர் ஒரு IAS. அங்க இருக்கிற முதலமைச்சர் நவீன் பட்நாயக் பாருங்க, அவருக்கு ஆலோசனை வழங்குறாரு. இந்த தேர்தல் வருகிற போது அவர் ஆட்சி பொறுப்பிலிருந்து விலகி அந்த கட்சியில சேர்ந்துட்டாரு. இவர் சொல்படிதான் நவீன் பட்நாயக் கேட்கிறாரு, இந்த தமிழன் சொல்படிதான் ஒடிசாவின் முதலமைச்சர் கேட்கிறாரு. அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு இங்க நாங்க பேசுறது இனவாதம், பிரிச்சு பேசுறாங்க, தெலுங்குங்கிறாங்க, கன்னடங்கிறாங்க, மலையாளிங்கிறாங்க அப்படின்னு இங்க பேசின இந்த பிஜேபி மோடி பிரதமராக இருக்கக்கூடிய பிரதமர் வேட்பாளர் இருந்த மோடியும் அமித்ஷாவும் சொல்றாங்க ஒடிசாவை தமிழன் ஆள்வதா அப்படிங்கிறான். 2 விளம்பரம் பாத்தீங்களா? உங்க வீட்டுக்குள்ள தமிழன் வரலாமா அப்படின்னு ஹிந்தியில கேட்டுட்டு இருக்காங்க. தோத்துட்டான். ஒரே மானம், ஒடிசாக்காரனோட மானத்தை பாருங்க. சரியா தேர்தலுக்கு முன்னாடி NIA ரைடுன்னு ஒன்று விட்டாங்கல்ல, அதுதான் நாம் தமிழர் வெளிச்சத்துக்கு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் உள்ளூர் வழக்குகளாக பார்த்துக்கிட்டே இருந்தோம். இந்த ஸ்டேஷன்ல இந்த சாராய கடைக்கு போறான வழக்கு, அங்கே பாலத்தை சரி பண்ணலன்னு போராடின வழக்கு, அந்த அரசியல் பிரச்சனைக்காக போராடின வழக்கு, ஒரு ஆர்ப்பாட்டம் மறியல் அப்படியே இருந்தோம். சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விடுற மாதிரி எங்களுக்கும் வெளிநாட்டுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும்போது கோடி கோடியாக கொட்டுது காசு, கோடி கோடியாக எல்லாம் நாம் தமிழர் வீட்டில் ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்லேயும் அதிகாலையில் வந்து ரைடு விட்டாங்க. ஒரு 4:50 மணி, சரியா ஒரு 4:50க்கு ஒரு 87 காவல்துறை துப்பாக்கியோட வந்து நின்று ஒரு காலனி வீட்டை சுற்றி நின்றுட்டு ஒரு 3 அதிகாரி மட்டும் உள்ளே வந்துன்னா எங்கள் அம்மா என்ன நினச்சி பாருங்களேன். பொதுவாகவே நான் எங்கள் அம்மாவோட பெருசாக பேசுறதில்ல. நான் வர்ற நேரம் போகிற நேரம் இயல்பாகவே அவங்களுக்கு தெரியாது. நான் பேசுறது இல்லைன்னா நேரமே இல்லாதான் உண்மை. நான் போவேன், இரவில் 1 மணி 2 மணி போய் தூங்கினா காலைல எழுந்திப்பேன், நானே குளிப்பேன். ஒருவேளை குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸு போட மாற்றாமல் அதே உட்காந்தோம்னா சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா புரிஞ்சுக்கிறோம். திருப்பி கிளம்பும்போது நான் ஒரு டைரி தூக்கிறேன்னா இரவு உணவுக்கு வருவான் பார்க்கணும்னு தெரிஞ்சுக்குவாங்க. பேக் எடுத்துட்டோம்னா 2 3 நாள் வரமா. இது எல்லாமே செய்கையிலே எங்கள் அம்மாக்கே பழகி போச்சு என்னோட நடவடிக்கையில். அப்போ நான் வீட்டுக்கு வந்திருக்கேனான்னு அவங்க காலையில் என்னை பார்த்தா தான் தெரியும். அவங்க எந்திரிச்சு வந்து என் வீட்டுக்கு வந்து உள்ள என்னோட அறைக்குள்ளே வந்து பார்த்தா தான் நான் நைட்டு வந்திருக்கேனே அவங்களுக்கு தெரியும். இவங்க வந்து கேட்டவுடனே அவங்களுக்கு என்னென்னா முதல் வந்திருக்கானா அப்படின்னு சந்தேகம். உள்ளே வந்து பார்க்குறாங்க. நல்ல நேரம் அன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரம் முழிச்சு திருப்பி படுத்திருந்தேன். இல்லைன்னா என்னை எழுப்புறது மகா கஷ்டம். நாமெல்லாம் 9 மணிக்கு மேலே முழிக்கிறவங்க, நம்மளை போய் 5 மணிக்கு எழுப்ப முடியாது. அன்னைக்கு ஏதோ ஒரு யோசனையில் எந்திரிச்சேன். திடீர்னு கொஞ்ச நேரம் புத்தகம் முடிச்சு திருப்பியும் படுத்திருந்தேன். அவங்க வந்தோடனே எங்கள் அக்கா வந்து ஏதோ 3 பேர் வந்திருக்காங்கப்பான்னார். நான் ஸ்டுடியோ நடத்துகிறேன், ஃபோட்டோ கடை வச்சுருக்கனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்நேரம் 5 மணிக்கு ஆல்பம் கட்டி யார் வந்தாங்க, நம்ம யாருக்கு ஆல்பம் பெண்டிங் வைக்கலையே, ஓரளவுக்கு சமாளித்து முடிச்சு வச்சுட்டோம். பத்திரிக்கை கொடுக்க வருவாங்க நம்ம கட்சிக்காரங்க, அப்பயும் நைட்டு இதுக்கு வந்தேன் நம்மளோட சொல்லாமலாம் வரோம். இந்த 2 யோசனையிலே முழிக்கிறேன். சரி வருவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அபி ஃப்ரம் NIA சோதனைக்கு வந்திருக்கோம் அப்படின்னாங்க. இருங்க வாயை கூப்பிடிச்சு வந்துட்டா அப்படின்னு. ரொம்ப நேரம் பேச வேண்டியிருக்கோம். எந்திரிச்சு கொண்டு போயிட்டு அவர் வந்து கதவை பூட்டாதீங்க, நாங்க இந்த பாத்ரூம் கதவை பூட்டாடணும், மூஞ்சி கழுவுற பாத்ரூமுக்கு கதவை பூட்டான். சரின்னு சொல்லி திறந்து வச்சுருந்த படத்தில் சலுப்புன்னு அடிப்பாங்க. வர்ற ஆபத்து இருக்கு, மூஞ்சி லேசாக அடிச்சுட்டு வந்து துண்டை விட்டு அவங்க உள்ள சோதனை பண்ணிட்டுமா. முதல்ல என்னத்துக்கு சோதனை புரியலை. சரி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் முழிச்சிருக்கிறனால பண்ணுங்க, என்ன இங்கே இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு மணி நேரம் சோதனை நடத்துனாங்க. ரொம்ப அவங்களே சங்கடப்பட்டாங்க. ஏதோ எதிர்பார்த்தாங்க. 3 பேர் நிற்க முடியல அந்த ரூமுக்குள்ளே. அதனால் வெளியில் வந்துட்டு ஒரு ஆளாக சோதனை போட்டு அப்புறம் ஸ்டுடியோ எங்கே இருக்குது அப்படின்னாங்க. ஸ்டுடியோக்கு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் சோதனை, எல்லா படம் ஃபோட்டோ எல்லாம் பார்த்தாங்க. அப்புறம் உங்களுக்கு வெளிநாட்டில் தொடர்பு இருக்கா, வெளிநாட்டில் யாரும் பேசுவாங்க, இல்லை நிறைய பேர் பேசுவாங்க அப்படின்னு. இந்த மாதிரி அங்கேருந்து பேசுவாங்க, எல்லா இடத்துலேருந்து பேசுவாங்க. இப்போ கூட்டம் முடிச்சோன்னே பேசுவாங்க. தம்பி கூட்டம் முடிஞ்சா வீட்டுக்கு போகிறீங்க, பத்திரமா போங்க தம்பி, சாப்பிட்டீங்களா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் நல்லா கவனமாக இருக்கணும் தம்பி, நாம் தமிழர் ஜெயிக்கணும் தம்பி பேசுவான். எங்கெல்லாம் தமிழர் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இருந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் சொல்லுங்க, ஏதாவது ஒரு இடத்துல தமிழன் ஆட்சி வந்துடாதா அப்படின்னு நினைக்கக்கூடிய உள்ள எங்கே இருந்தாலும் பேசுவாங்க. இவன் கேட்கறான், உங்களுக்கு காசு வருதா? வருது எவ்வளோ வந்திருக்கோம்னா ஒரு 5000 10,000 வந்திருக்கோம் அப்படின்னா. இல்லை நிறைய வந்திருக்குண்ணா, அப்போ கட்சிக்கு தான் வந்திருக்கும் போய் கேளுங்க. அங்கே இல்லை உங்களுக்கு வருதுன்னு சொன்னாங்க. யாராவது இப்போ நினைப்பாங்க இந்த பையன் டெய்லி கூட்டம் போய் பேசியிருக்கிறேன், இப்போ ஏதாவது செலவு கண்ணு யாராவது அடிச்சு தம்பி நல்லா இருக்கீங்களா தம்பி எப்படி இருக்கு தம்பி, ஏதாவது செலவுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, அதெல்லாம் ஒன்று இல்லை, உங்கள் நம்பரை சொல்லுங்கள், ஒரு 2 ரூபா போட்டு விட்றேன், ஒரு 5 ரூபா போட்டு விட்றேன், ஒரு 10 ரூபா போட்டு விட்றேன். இவன் கேட்டு 1 லட்சம் 2 லட்சம் வந்துச்சா அப்படின்னாங்க. இப்படி யோசிச்சுட்டு இல்லை வந்துச்சா இல்லை அதான் யோசிக்க எப்போ வந்துச்சு ரொம்ப வட்டு ஒன்றுமே இல்லைன்னு அவனே தெரிஞ்சுட்டு கடைசியாக என்ன சொன்னா தெரியுமா, சீக்கிரம் கல்யாணம் முடிங்க சார். என்னடா நீமாடா, எங்க ஆளுக்கு தொல்லாதான் தாங்க முடியல, நீமா இவர் எங்க போனாலும் இதை போட்டு என்னை கொள்றாரு, இவங்க ஊர் கூட்டத்துக்கே வரக்கூடாதுங்கிற அளவுக்கு நீமாயா அப்படிங்கிற அளவுக்கு ஆகி போச்சு. திருப்பி 7ஆம் தேதி விசாரணைக்கு வர சொன்னான். சரி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நம்மளும் இன்னும் இங்கே வந்தாங்க அப்படின்னு பார்த்தா அவர் 7:30க்கு சொல்றாரு. அவரு சார் எல்லாம் டிவிலையும் ஓடிக்கிட்டு இருக்கு, பல கோடி பணங்கள், முக்கியமான தாஜ் வேஜுகள் நாம் தமிழர் விட்டு சிக்குதுன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க, சொல்லிருங்க
இது வந்து அதுக்கான சோதனை கிடையாது, இது வந்து வெளிநாட்டோட சதிக்கான சோதனை அப்படின்னு சொல்லிருங்கன்னாரு. அப்புறம் தான் தெரிஞ்சு நிறைய பேர் வீட்டில் இப்படி தான் தேடிக்கிட்டு இருக்காங்க வரைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி 7ஆம் தேதி விசாரணை. அங்கே போனா அவன் கேட்குறான், உங்களுக்கு இவ்வளோதான் வசதி இருக்கு, இந்த ஊரில் இருக்கீங்க, இந்த ஊரில் பிறந்திருக்கீங்க, இங்கே இருக்கு, எல்லா டீட்டும் எடுத்துட்டு எப்படி 2 தடவை தேர்தல் நின்னீங்க, 2019 பாராளுமன்ற தேர்தலையும் 2021 சட்டமன்ற தேர்தலையும் எப்படி நீங்கள் தேர்தல் நின்னாங்க? நாங்கள் சார் ஒரு 2 மாதம் எங்கள் கட்சியில் வந்து சேருங்க. இல்லை நம்ம சொல்லணும், 2024 நான் தான் தேர்தல் நிற்பேன், எப்படி நிற்கிறேன்னு மட்டும் பாருங்க, கூட வந்து பாருங்க அப்படின்னு. அவர் இப்படியே பார்த்தாரு. இல்லை சார் எனக்கு தான் சொல்லிட்டு. அப்புறம் எப்படி அவங்களுக்கு என்னன்னா காசே இல்லை. எப்படா 4 லட்ச ரூபா போன தேர்தலில் 6 லட்ச ரூபா செலவு காட்டிருக்கு, இந்த தேர்தலில் 13 லட்ச ரூபா செலவு காட்டிருக்கு, எப்படி காட்டுறது அப்படிங்க? ஐயா 6 லட்ச ரூபாலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 6 சட்டமன்ற தொகுதி சேர்ந்து செலவழிக்க போகுது. இந்த இருக்கு பாருங்க, 4 பேர் இந்த ஊரில் இருந்தால் கூட 4 பேர் 1000 ரூபா போட்டால் கூட 4000. இது மாதிரி எங்கள் கட்சி உறுப்பினர்கள் எவ்வளோ ஒன்று ரொம்பலாம் சிம்பிள். உங்கள் ஊரை வச்சே சொல்கிறேனே, போன தடவை ஓட்டு கட்டு வந்தேன்ல, மாரியங்கோயிலுக்கு ஐயாவுக்கு மாலை போட்டு கோயிலுக்குள்ளே போய்ட்டு திருப்பி வண்டியில் வந்து ஏறினேன். நம்ம ஊரில் ஒரு பாப்பா பேர் தெரில, ஒரு ஏதோ ஒரு சருவத்தாளில் ஒரு கேரி பேக்கில் போட்டு பைசா உண்டியலில் வச்சுருந்த காசுனே அண்ணன்ட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை கொடுத்து எங்கள் டிரைவர்கிட்ட கொடுத்துருச்சு, ஜீப் ஓட்டினவர்கிட்ட. அவர் பேரை கூட கேட்கல, சீமானுக்காக கொடுக்கப்பட்ட காசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சு. நாங்கள் நைட்டு போய் எண்ணி பார்த்தா 2435 ரூபா, வெறும் 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா. இந்த ஊரில் தான் ஒரு 20 வயசு 23 வயசு பெம்பளப்பில் 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா உண்டியலில் சேர்த்து. நான் உண்மையிலே எங்களுக்கு வெக்கமாக இருந்துச்சு. என் கூட இருந்த பையன்கிட்ட சொன்னேன், இல்லை அண்ணன் அவ்வளவு முறை சொல்லியிருக்கிறாரு, புள்ள நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வழக்கம் இருக்குது, ஏழ்மையான குடும்பமாக இருந்தால் என்ன பண்ணுவான், புள்ள பிறந்தோடனே அந்த பிள்ளைக்கு ஏதாவது நாளைக்கு வேணும்னு சொல்லி ஒரு உண்டியல் வைப்போம், படிப்புக்கு உண்டியல். திடீர்னு பிள்ளைக்கு ஒரு சின்ன நோய் இருந்துச்சு வச்சுக்கோங்க, 10 வருஷம் கழிச்சு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தா மருத்துவ உண்டியல் அப்படின்னு சொல்லி போட்டு, கல்விக்கு மருத்துவத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னு உண்டியலில் நம்மளால் ஏன்டா காசை போட்டுக்கிட்டே இருப்பான் அந்த அப்போ. எப்பயாவது வரும்போது எடுத்துடலாம். நீங்கள் அதை படத்தில் பார்த்த மாதிரி இருக்கும், உண்மையிலே எளிய குடும்பங்கள் இப்படி தான் நடக்கும். அது மாதிரி இனத்துக்குன்னு ஒரு உண்டியல் போடுங்க வீட்டில், எல்லாரும் தினம் 1 ரூபா போடுங்க. வருஷம் முடியும் போது 360 ரூபா எல்லாரும் எடுத்துகிட்டு வந்து சேர்க்கும்போது அது ஒரு பெரிய பணமாக இருக்கும். நான் என்ன நினைப்பேன், நம்ம தான் கட்சிக்கு தானே போகிறோம், அங்கிட்டு போடத்தானே சரி, எதுக்கு உண்டியல் அப்படின்னு விட்டான். உண்மையிலே அந்த பாப்பா எங்கள் கட்சியே கிடையாது, ஆனால் எங்கள் அண்ணன் சொன்ன பேச்சை கேட்டு ஒரு உண்டியலில் 1 வருஷமாக பணம் போட்டு 2430 ரூபா என் கையில் வந்து குடிச்சு பாருங்க. நாம் தமிழருக்கு எங்கேருந்து காசு வருதுன்னு சொன்னவங்களுக்குலாம் செருப்படி கொடுத்த மாதிரி அந்த காசு இப்படி தான் காசு வருது. பவித்ரான்னு ஒரு அக்கா, நாங்கள் தேர்தல் 2ஆவது நாள் ஒரு 4 பேர் மூலமாக பணம் வந்து 10,000 எனக்கு வந்து சேர்ந்துருச்சு. அவங்க எந்த நாட்டில் இருந்து கொடுத்தாங்கன்னு தெரியாது, அது அக்காவா தங்கச்சியா அம்மாவா எதுவுமே தெரியாது. கொடுத்துருங்க இசைமதிவாளன் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சு. அவர் கொடுத்தாருன்ட்டானே ரசீது வாங்கிக்கிறீங்களா அப்படின்னா, டே கொடுத்தாச்சு போடா. அவர் எனக்கு கொஞ்சம் ரொம்ப வேண்டப்பட்டவர், நெருக்கமானவர். அப்போ அவர் உரிமையாக பணம் வந்துருச்சுல போடா வேலையை படுறா அப்படின்ட்டார். பணம் கொடுத்த பணம் அந்த அக்கா அவங்களுக்கு கொடுத்த பணம் எனக்கு வந்து சேர்ந்துருச்சுமான்னு கூட தெரியாது. ஆனாலும் ஒரு நம்பிக்கையில் காசு கொடுத்தாங்க பாருங்க, அதுதான் நாம் தமிழர் கட்சி. அந்த பணம் அவன்கிட்ட போய் சேருதோ சேரலன்னு யார்கிட்டே கொடுத்தாங்கல்ல. நான் அந்த மேடையில் அடுத்த மேடையில் சொல்லி காட்டினேன். ஏன் தெரியுமா, சரி இந்த காணொலியை பார்த்தாலும் அந்த அக்காவுக்கு தெரியட்டும், அவங்க கொடுத்த பணம் வேட்பாளர்கிட்ட போய் சேர்ந்துருச்சு, தம்பிகிட்ட போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு மன நிம்மதி. எங்கோ வெளிநாட்டில் குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு போகிற அந்த அக்காமார்கள் கூட அங்கேருந்து 5000 10,000 கொடுத்து விட்றாங்க பாருங்க. என்ன காரணம்? நாம் தமிழர் கட்சி இங்கே இருக்கக்கூடிய மதிவாணன் ஜெயிக்கணும், இங்கே இருக்கக்கூடிய குமாரேஷ் ஜெயிக்கணும், இங்கே இருக்கக்கூடிய ராமசுந்தரம் ஜெயிக்கணும், இங்கே இருக்கக்கூடிய முத்துக்குமார் ஜெயிக்கணும், அதுக்கு இல்லை, நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கணும். இந்த இனத்திற்கான முதல் வெற்றி எங்க இருந்ததாவது பிறக்கணும்னு நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50,000 மாவீரர்கள் கொடுத்துருக்கோம் ஒரு நாடு பெறுவதற்கு. 1 பேர் 2 பேர் கிடையாது, 50,000 மாவீரர். இந்த தேர்தலில் 8.22 விழுக்காடு வாங்கி நாம் தமிழர் கட்சி மாநில அங்கீகாரம் பெற்றது அப்படின்னு உடனே என் மனசுக்குள்ள தோணுதா, 1000 மாவீரர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமை பெற்றிருக்கிறோம். அவருடைய ஆன்மா எங்களை வழி நடத்துது. நாங்கள் 1,30,000 வாக்குகள் வாங்குவதற்கும் அவர்கள் தான் காரணம். இந்த தேர்தலை ஜெயிக்கிறோம் தோக்குறவங்களாம் தாண்டி என்ன கிடைக்குது என்ன கிடைக்கலாம் தாண்டி காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு அடுத்த நாள் பிரச்சாரத்துக்கு எங்கே போகிறது, திருப்பி 10 மணிக்கு வந்தால் மறுநாள் பிரச்சாரத்துக்கு எங்கே போகுது, ஐயோ காசு இல்லையே, சாப்பிட வழி இல்லையே, வண்டிக்கு டீசல் போடலை, எல்லாவற்றையும் தாண்டி எங்களுக்குள்ள சின்ன சின்ன சிக்கல் இருக்குது. அவன் வரல இவன் வரல, நான் கூட்ட அவன் எடுக்கல, அவன் கூட்ட இவன் கொடுக்கல, இது எல்லாவற்றையும் தாண்டி ஏன் விடுறது தெரியுமா, அத்தனை பேர் ஏன் செத்தனே தெரியாம சாகல, இந்த நாடு பிறக்க வேண்டும் என்பதற்காகவே செத்து போனவங்க. நம்ம பார்க்கலனாலும் தமிழருக்கான ஒரு நாட்டை நம் பிள்ளைகள் பார்த்து விட மாட்டார்களா என்கிற நம்பிக்கையில செத்து போனவங்க. அவங்க பிள்ளைங்க அதே தான் சொல்றோம், நாங்க ஜெயிக்கலனாலும் என் பிள்ளை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி சமைச்சு வச்சுட்டு போவேன். இந்த இடத்துல நாம் தமிழருங்கிற ஒரு அமைப்போட அரசியலை இங்க கட்டமைச்சிட்டு போவேன். நான் மதிவான தான் ஜெயிக்கணும் அவசியம் கிடையாது.
எங்க அண்ணன் சீமான் தான் ஜெயிக்கணும் அவசியம் கிடையாது, அவர் தான் முதலமைச்சர் ஆகணும், இவன் தான் முதல்வர், அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் பிறந்த தமிழன் எவனாலும் ஒருத்தன் நல்ல சிந்தனை, நல்ல நோக்கம், தான் தமிழன் என்கிற உணர்வோடு இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஏதாவது ஒருவன் நாம் தமிழர்லேருந்து முதலமைச்சரானா அதுக்கு நாங்க போட்ட வித்து எங்களோட விதையா இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அரசியலை இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு எடுத்துக்கிட்டே இருக்கோம். எல்லாம் சொல்றாங்களே தோத்துக்கிட்டு தானே இருக்கீங்க, தோத்துறது உங்களுக்கு என்ன பயன் கிடைக்க போகுது, எப்படியாவது கூட்டணி வச்சா தானே நீங்க ஜெயிக்க முடியும், 10 சீட்டு 20 சீட்டு 30 சீட்டு அப்படி வாங்கினா தானே ஜெயிக்க முடியும். 10 சீட்டு 20 சீட்டுக்கே வரலைங்க, அந்த இதுக்கே நாங்க வர்றதே கிடையாது. நாடை கைப்பற்ற 10 சீட்டுக்கு போய் நின்னா என்ன நினைக்கிறீங்க? எங்க அண்ணன் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர், 10 சீட்டு 20 சீட்லாம் விடுங்க, எதிர்கட்சி தலைவர் சும்மா இருந்த மனுஷனை சொரிஞ்சு விட்ட மாதிரி அவர்கிட்ட போய் நீதான் தலைவா முதலமைச்சர்னாங்க. அவர் நினைச்சிட்டாரு ஆமா நம்ம எதிர்கட்சி தலைவர் அப்புறம் முதலமைச்சர்னாங்க, மொத்தமா கட்சியே செஞ்சு விட்டாங்க. இப்ப அந்த அம்மா பிரேமலதா பாருங்க உட்காந்து பேட்டி கொடுக்குது, சின்ன பையன் விஜயபிரவாரன் 50 வருஷமா எம்பியா இருக்கீங்கள, ஒரு தடவை ஜெயிக்க விட்டாதான் என்ன, விட்டு கொடுத்தாதான் நீங்க என்ன கெட்டு போயிருவீங்க. தேர்தலை கேட்க வேண்டிய கல்வியாது. அவங்க நிலைமையை பாருங்க, எப்படி எதிர்கட்சியில் இருந்த கட்சி கூட்டணி வச்சதோட விளைவு ஒரு எம்பியை விட்டு கொடுங்களேன், தேர்தல் நடக்குது, ஒரு ஓட்டுல தோத்தாலும் தோத்ததான். ஆனாலும் அவங்க நிலைமை என்ன ஆகி போச்சு, விட்டு கொடுங்களேன், என் பிள்ளை ஒரு தடவை இருந்துட்டு போட்டுமே அப்படி. என்ன சூஸ்பரியாமா 10 சூஸ்பரி தின்னுட்ட ஒருத்த சூஸ்பரி சின்ன பிள்ளை கொடுன்னு கேட்குற மாதிரி அங்கே போய் தேர்தல் நின்று மைக்கு பிடிச்சி பேசிட்டு இருக்க அந்த அம்மா. யோசிச்சு பாருங்க, அந்த நிலைமை எங்களுக்கு வரணுமா? அந்த நிலைமை நாம் தமிழருக்கு வரணுமா? அதுக்கு தான் 10 ஆண்டு காலம் இந்த மண்ணில் தொடர்ச்சியா யாரோட உதவி இல்லாமல் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோமா? ஒரு பட்டாம்பூச்சி இங்க இருக்குங்க, ஒரு தாத்தாவும் ஒரு பேரனும் ஒரு பூங்கால நிக்கிறாங்களாம். பூங்கால நிக்கிற போது அந்த சிறுவன் சொல்றான், நான் பெரிய ஆளாகணும், இந்த மாநிலம் முழுக்க நான் தெரியணும், சினிமாக்காரனாவோ அரசியல்வாதியாவோ நான் பெரிய கனவு காணி நான் சொல்றதை எல்லாரும் செய்யணும், நான் என்ன பண்றது தாத்தா அப்படின்னு கேட்டானா. அப்படியே அவர் பார்த்தாராம், இப்போ ஒரு பட்டாம்பூச்சி ஒரு பூ மேல நின்றுச்சான், அந்த பட்டாம்பூச்சி போய் புர்றா அப்படின்னாரான். அந்த சிறுவன் ஓடி 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 களைச்சு 4 மணி நேரம் அப்படியே சுத்தி அந்த பூங்கா முழுக்க சுத்தி அந்த பட்டாம்பூச்சி பிடிக்க முடியாம வந்து பிடிக்கவே முடியல தாத்தா அப்படின்னானா. உடனே அவன் தாத்தா இல்ல, அவன் தலையில கை வச்சு பூங்காவோட ஒரு ஓரமா கூட்டு போய் உட்கார வச்சு அவன் களைப்பு திற அவன் ஆசுவாசப்படுத்துறாரு அவரை. அவன் அப்படியே அப்படின்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொன்னாரா, நீ இந்த பட்டாம்பூச்சி பிடிக்க வேண்டும் என்று நினைத்து ஓடுனதுனால உன்னால பிடிக்க முடியல, ஒரு பட்டாம்பூச்சி பின்னாடியே ஓடுறத நிப்பாட்டி இதே மாதிரி ஒரு பூங்கா உருவாக்கு, 1000 பட்டாம்பூச்சிகள் அந்த பூங்காவை தேடி வரும், உன்னை தேடி வரும், அதுதான் ஒரு லட்சியமா இருக்குன்னாரு. 4 சீட்டு இந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கிற கூட்டம் கிடையாது, 234 சீட்டையும் தேடி வர வைக்கிற நாம் தமிழர் கூட்டம். அதற்கான வழியை நாங்கள் செய்வோம், அதற்கான வேலையை நாங்க செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனால இந்த மாநில அங்கீகாரம் என்பது எங்களுக்கு முதல் வெற்றி. இன்றைக்கு எடுத்துருக்க 1 லட்சம் கிட்டத்தட்ட 12 தொகுதியில 1 லட்சத்துக்கு மேல வாக்கப்பட்டிருக்கோம். இந்த 1 லட்சம் ஓட்டோடன்றதுல 6 தொகுதியில நாங்கள் 3ஆம் இடம். எங்களை போட்டியிலே சேர்க்காம இருந்தால 6 தொகுதியில அதிமுகவை பின்னாடி தள்ளிட்டோம், பிஜேபியை பின்னாடி தள்ளிட்டோம், பாமகவை பின்னாடி தள்ளிட்டோம், எல்லாரையும் பின்னாடி தள்ளி தமாக இந்த கூட்டணிக்கு 6 தொகுதியில 3ஆம் இடத்துக்கு வந்து நிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் தமிழர் அரசியலை இனிமே இந்த அரசியல் வரலாற்றுல தவிர்க்க முடியாது என்கிற நிலைக்கு நாம் தமிழர் வந்து நிக்குது. எல்லாம் எங்க அண்ணன் ஒரு ஆளு ஒத்தாள் உழைப்பு உட்காந்து அங்க இருந்து கத்திக்கிட்டே இருக்கிறாரு. சும்மா நாங்களாம் அந்த சைட்ல இருந்து அங்க இருந்து அவர் ஓ அப்படின்னா நாங்களும் ஓண்டுக்கிறோம், அவ்வளவுதான். ஒருத்தன் கூப்பிடலாம் ஒண்ணுமே இல்லை. தனி ஒரு மனுஷன் இந்த இடத்துல 2009 1.5 லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்ட போது அதை எதிர்த்து கண்டன குரல்கள் எழுப்பிய சீமான் இன்றைக்கு 1 லட்சம் சீமான்களாக தமிழ்நாடு முழுக்க மாறி நிற்கிறாங்க. பாருங்க, என் தங்கச்சி இந்த கல்லூரி படிக்கிற பிள்ளை ரோட்டில் வந்து நிற்க பாருங்க மேடையில், அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்தா பேசிட்டு இருக்கிற. இந்த தேர்தலை பார்த்துருப்பீங்களா, சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் கொடியை பிடிச்சிக்கிட்டு துண்டறிக்கை கொடுத்துட்டு, உண்மையிலே எனக்கே புல்லரிச்சு போயிடும். நான் வாங்கின ஓட்டில் அந்த சின்ன பேச தெரியாத பிள்ளைகளோட உழைப்பும் இருக்கிறது அப்படின்னா அது இந்த இனத்திற்கான உழைப்பு. எந்த கட்சியில் அப்படி வந்துருவீங்க? எந்த கட்சியில் பிள்ளைகள் அப்படி கூட்டு தேர்தல் ஆணையம் சொல்லுவோம் சின்ன பிள்ளைகளை தேர்தலுக்கு பயன்படுத்த, நாம் பயன்படுத்தல. நாங்கள் போகிற போது எங்கள் உணர்வை பார்த்து எங்க பிள்ளைய எங்ககிட்ட படிச்சுக்கிட்டு அது கொடியை வாங்கி இப்படி வச்சுக்கிறது, துண்டறிக்கை பிடிச்சுமா கொடுத்துக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த கட்சியில அது அப்படி இருக்குமா? சொந்த கட்சிக்கே காசு கொடுக்கலாம் ஓட்டு கேட்க வர மாட்டான் நம்மால். சொந்த கட்சி வேட்பாளருக்கே காசு கொடுக்கலாம் ஓட்டு கேட்டு வர மாட்டான், எல்லாம் கேட்டு வந்திருப்பான். எடி கொடுத்தா நான் ஓட்டு துட்டு அப்படிமா. இங்க வந்து எந்த நம்ம கட்சியில கொடுத்து விட்டாங்க உனக்கு கொடுக்கல, முன்ன நீ தான் அந்த கட்சியில தானே இருக்க, அந்த கட்சியில தானே உனக்கு எது காசு கொடுக்கணும், அவன் வீட்டிலே கேட்கறான் காசு கொடுக்கல அப்படின்னு. அப்படிப்பட்ட சூழல்ல காசு யார்ட்டையும் கொடுக்கல வாங்கல, எல்லாத்தையும் தாண்டி சொந்த காசை போட்டு ஒரு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கிற கூட்டம் இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி கூட்டம் மட்டும்தான். இந்த அரசியல் ஒரு நேர்மையான ஒரு தூய்மையான ஒரு அரசியல். நான் சொன்னது போல எங்க ஐயா காமராஜர் செய்த அரசியல் அவருக்கு பின்பாக யாரும் செய்யவில்லை என்று
குறை பேசிக்கிட்டு வீட்டில் படுக்கிறத விட அந்த அரசியலை நாங்கள் செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு இந்த இடத்துல களத்தில் வந்து நிற்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இன்னும் அடுத்தடுத்த தேர்தலில் நாம் தமிழர் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு விரைவோம். கட்டாயம் 2026 நாம் தமிழரோட எண்ணிக்கை தொடங்கப்படும். கட்டாயம் சட்டமன்றத்தில் நாம் தமிழரோட எண்ணிக்கை தொடங்கப்படும். அது 2 இருக்கலாம், 4 இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், ஆளுங்கட்சியாக இருக்கலாம். ஏன்னா இந்த 2 ஆண்டு இருக்குது. இந்த 2 ஆண்டுகளை என்னமான மாற்றங்கள்லாம் நடக்கலாம். அதிமுக ஒரு கட்சி இல்லாமலே போகலாம், பிஜேபி ஆட்சி கலைஞ்சு போய் தெருவுக்கு வரலாம், பல இது இருக்குது. அதனால என்ன வேணாலும் நடக்கலாம். அதில் நாம் தமிழர் எல்லாத்துலையும் நாம் தமிழர் ஏறிக்கிட்டே இருக்கும். அவன் எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி எவன் என்ன முடிவு எடுத்தாலும் அது நாம் தமிழருக்கு சாதகமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நாங்கள் யாவனை நம்பியும் கிடையாது, யாரை நம்பியும் நாம் தமிழர் கட்சி கிடையாது. இந்த இனத்தை நம்பி மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி இங்கே தேர்தல் அரசியலை பண்ணிக்கிட்டே இருக்குது. அதிலே ஒன்று சொல்கிறாங்க, இவங்க பிரித்து பேசுறதுனால மாற்று மொழி பேசுகிறவங்களுக்கு எதிர். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதிகாரம் எங்களுக்கு வேணும்னு கேட்குறோம். அரசியல் அதிகாரம், தலைமை பொறுப்பு எங்களுக்கு. அமைச்சராக முதலமைச்சராக நாங்கள் நிற்கிறோங்கிறோம். படை தளபதியாக மாற்று மொழி பேசுகிறவா இருக்கலாம், கீழே அமைச்சராக இருக்கலாம், எம்எல்ஏ இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இங்கே மாநகராட்சி ஆகக்கூடாதுன்னு என் தம்பி கருப்புசாமி போராடன்னு சொல்கிறான். அப்படி சொல்லும்போது அந்த ஊர் வந்து தெலுங்கா இருக்காங்க, அந்த ஊரை மாநகராட்சி ஆக்கிங்க, இந்த ஊரை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு நான் போராடுறோம். பேர் என்ன, முல்லை பெரியாரில் தண்ணி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். தேனியிலேருந்து இங்கே மதுரை வரைக்கும் வந்து பேசிகிட்டு இருக்க போது உடல் அந்த 2 ஊர் பார்த்தீங்கன்னா மலையாளி இருக்காங்க, அவங்களுக்கு விட்டுருங்க, மற்றவங்க மட்டும் கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறோம். கிடையாது. இங்கே நாம் தமிழர் கட்சி இனத்திற்கான அரசியலையும் தாண்டி அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பேசுகிறோம். தலைமை அதிகாரத்தை மட்டும்தான் தமிழன் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். இந்த அரசியலை புரிந்து கொண்டு எங்களுக்கு ஓட்டு போட்டால் நாங்கள் ஜெயிப்போமா அப்படின்னு சந்தேகப்பட்டவங்க, இவங்கெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு ஓட்டு போடாமல் இருந்தவங்க, இன்னும் 2 ஆண்டு இருக்குது. நல்லா சிந்திங்க. உங்கள் பிள்ளைங்க, இன்னும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளை நம்பி தான் இந்த நாடு இருக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும். ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்க 20 வயசு 25 வயசு ஆயிடுச்சுனால அந்த பிள்ளைக்கு எப்படியா கல்யாணம் முடிச்சு கொடுத்து அவனுக்கு ஒரு தடி வீடு வைக்கணும்னு நினைக்கிறீங்க. எதுக்கு? அப்போ தான் பொறுப்பு வரும், வீட்டை பார்ப்பான் அப்படிங்கிறீங்க. 25 வயசில் வீட்டை பார்க்குறவன் 30 வயசில் நாட்டை பார்க்க மாட்டோமா அப்படின்னு யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த அந்த உணர்வு இருக்குது, அந்த வலிமை இருக்குது. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்குது தம்பின்னு ஒரு பாடல் இருக்கிறது. அந்த சின்ன சின்ன கரங்களை நம்பிதான் ஒரு சரித்திரமே இருக்கிறது தம்பி என்று அந்த பாடல் வரி உங்களுக்கு நினைவு இருக்கும். அதெல்லாம் ஏதோ எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டுலாம் மறந்து போயிடாதீங்க. நாட்டு புலவர்கள் எழுதின பாட்டு. அவன் ஒவ்வொருவனும் உண்மையாக உணர்ந்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கு எப்படியான தத்துவங்களை கொடுக்க வேண்டும் என்று உணர்ந்து எழுதிய பாட்டு. இன்னைக்கு வர்ற சினிமா பாட்டு மாதிரி கிடையாது. டாடி மம்மி வீட்டுக்குள்ள ஓடி போயிடலாம் அப்படின்னு கூப்பிட்ற பாட்டெல்லாம் கிடையாது. அப்போ உள்ள பாட்டு அவ்வளவு கருத்தா ஏன் எழுதுனா, எல்லோருக்கும் அரசியல் விளங்கி இருக்கணும்னா. இப்போ எவனுக்குமே அரசியலே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான், அரசியலே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறான். டீ கடையில் எழுதி போடுறாங்க, இங்கே அரசியல் பேசாதீங்க. சலூன் கடையில், முடிவெட்டுற கடையில் எழுதி போடுறாங்க, அரசியல் பேசாதீங்க. ஹோட்டல் உணவகத்தில் எழுதி போடுறாங்க, அரசியல் பேசாதீங்க. பேருந்தில் எழுதி வைக்கிறாங்க, அரசியல் பேசாதீங்க. அரசியல் பேசாமல் என்ன பேசுறதுன்னு கேளுங்க. அரசியல் பேசாமல் அடுத்தவன் வீட்டை பற்றி பேசலாமா? சீரியலை பற்றி பேசலாமா? சினிமாவை பற்றி பேசலாமா? அரசியல் கட்டாயம் பேசணும். நீங்க ஓசி அரிசி வாங்கினா அரசியல் தான் காரணம். நீங்க ஓசி அரிசி வாங்குறீங்கன்னா அரசியல் தான் காரணம். இந்த நாடு மாநகராட்சி, இந்த ஊர் மாநகராட்சியை மாறணுமா மாறக்கூடாதா, அரசியல் தான் காரணம். இங்க தண்ணி வரணுமா வேண்டாமா, அரசியல் தான் காரணம். உங்களுக்கு சாராய கடையை கொடுக்கணுமா வேண்டாமா, அரசியல் தான் காரணம். வரியை கூட்டணுமா வேண்டாமா, அரசியல் தான் காரணம். இலவச பேருந்தா வேண்டாமா, அரசியல் தான் காரணம். கேஸ் விலை ஏத்தணுமா வேண்டாமா, அரசியல் தான் காரணம். எல்லோரும் வங்கியில தான் பணம் போடணும், அரசியல் தான் காரணம். நோட்டு செல்லுமா செல்லாதா, அரசியல் தான் காரணம். நீங்க எங்க குழந்தை பெத்துக்கணுங்கிற வரைக்கும் அரசியல் தான் காரணம். நீங்க எதை சாப்பிடணுங்கிற வரைக்கும் அவங்க கொண்டு வந்து நிப்பாட்டுறோம். அரசியல் இல்லாம எதுவுமே கிடையாது. எவன் ஆட்சிக்கு வந்தானாங்க, நாங்கள் உழைச்சா எங்களுக்கு சோறு, நாங்கள் வாட்டுக்கு போகிறோம், அப்படிலாம் யாருமே இருக்க முடியாது. உங்களோட பணம் செல்லாதுன்னு அறிவிச்சாங்கல்ல ஒரே நாளில், ஓட்டு போட்டிருந்தாலும் போடாட்டெலாம் அறிவிச்சாங்கல்ல, அப்படி எல்லாவற்றுக்கும் அரசியல் காரணம். அந்த அரசியல் ஒரு தூய்மையான நேர்மையான அரசியலாக இருக்கிறதுக்கு இந்த கிருஷ்ணாபுரம் ஊரை சார்ந்த எல்லோரும் அடுத்த முறை எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நம்பிக்கையாக ஓட்டு போடு. நான் மறுபடியும் கடைசியாக கேட்டு விடைபெறேன். திமுக 5 முறை ஆட்சியில் இருந்துருச்சு, அதிமுக 4-5 முறை ஆட்சியில் இருந்துருச்சு. அவங்க ஆட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. அந்த திமுக 4 தடவை தோத்தும் பார்த்துருக்கீங்க, அதிமுக 5 முறை தோத்தும் பார்த்துருக்கீங்க. 2ம் ஒரு முறை தோக்கட்டும். இல்லை, நான் விளையாட்டுக்கு சொல்லலை. 4 முறை திமுக தோத்த போதும் அந்த ஆட்சியில் நீங்கள் வாழ்ந்துருக்கிறீங்க. 5 முறை அதிமுக தோற்ற போதும் அந்த ஆட்சியில் வாழ்ந்துருக்கீங்க. அது மாதிரி இந்த முறை திமுக தோத்துருச்சு, இந்த முறை அதிமுக தோத்துருச்சுன்னு 2ஐயும் தோக்கடிச்சுட்டு நாம் தமிழருக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க.
கட்டாயம் சொல்றேன், அடுத்த முறை எங்களை ஓட்டு கேட்ட வர சொல்ல மாட்டீங்க, நாங்களே ஓட்டு போறோம் தம்பி, நீங்க யாரை வேணாலும் நிப்பாட்டிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் திருப்பி இறுதியா சொல்லிட்டு, என் தாத்தன் காமராசர் ஆட்சி சிறந்ததா, அவன் பேரன் நாம் தமிழர் ஆட்சி சிறந்ததா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆட்சியை கட்டாயம் நாங்கள் கொடுப்போம். அதற்கு கிருஷ்ணாபுரம் வழி கொடுக்குமாறு கேட்டு மீண்டும் ஒரு முறை இந்த 807 வாக்குகள் கொடுத்த கிருஷ்ணாபுரம் ஊரை சார்ந்த அத்துணை பொதுமக்களுக்கும், அதுக்கு உறுதுணையாக இருந்த எங்களுக்கு உதவிய நண்பர்களுக்கும், இந்த ஊரை சார்ந்த நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளரான என் தம்பி ராமசுந்தரம், எங்கள் அண்ணன் முத்துக்குமார், அவர் கூட சேர்ந்த பிள்ளைங்க என் தம்பி கிருபாகரன், அப்படி எல்லாம் எங்கள் பிள்ளை எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றியும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் எங்கள் அண்ணன் சீமான் வாயிலாக நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.